கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினாலும் நமக்கு கிருபையும் சமாதானமும் வருவதாக இந்த வாழ்க்கைகளோடு தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த நாளிலே இந்த அருமையான ஒரு சாயந்தர வேளையிலே சகோதர சகோதரிகளாக இந்த இடத்திலே கூடி தேவனுடைய மகிமையுள்ள வார்த்தைகளை நாம் தியானிக்கிறதற்கு அவர் கொடுத்த கிருபைகளுக்காக அவருடைய நேசகுமாரனும் நம்முடைய இரட்சகருமாகிய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே துதிக்கின்ற மகிமையை எடுத்துக்கொண்டு இன்றைய நாள் வேத பாடத்திற்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். அன்புக்குரியவர்களே, சகோதரர் அறிவித்த வண்ணமாக இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய பாடத்தினுடைய தலைப்பு விசுவாசம் மற்றும் யுகத்தினுடைய முடிவு அப்படிங்கிற ஒரு தலைப்பின் கீழே 2014 வருஷம் ஹெரால்டு புக் மேக்சினில் வந்த ஒரு பாடத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ்டின் வில்லியம்ஸ் அப்படிங்கிற ஒரு சகோதரர் தான் இந்த சப்ஜெக்ட் எழுதியிருக்கிறாரு. அவர் எதை குறித்து எழுதியிருக்காருன்னு சொல்லி பார்க்கும்போது 2 பேதுரு அப்படிங்கிற புஸ்தகத்தினுடைய ஒரு காரியத்தை குறித்து அங்கே பார்க்க போகிறோம். நம்ம அன்புக்குரியவர்களே, 2 பேதுரு, அதாவது பேதுரு அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின 2ஆம் நிருபம், 2 பேதுரு புஸ்தகத்துக்குன்னு சில சிறப்புகள் இருக்குது. அது என்னவெல்லாம் இருக்கும்? இந்த புஸ்தகத்தில் தான் இது இருக்குது, வேற இல்லை. அதே சமயத்தில் நம்ம பார்க்கும்போது இதுக்குன்னே உரிய சிறிய ஒரு சிறப்பான வசனங்கள்லாம் இருக்குது. அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, இதில் மொத்தம் எத்தனை அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா 3 அதிகாரங்கள் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலனாகிய பேதுரு ரொம்ப விசேஷமாக இந்த ஒரு நிருபத்தை எழுதியிருக்கிறதா நம்ம பார்க்குறோம். அதிகமான எச்சரிப்புகள், 2ஆம் மரணத்தை குறித்ததான எச்சரிப்புகள், அதே சமயத்தில் ராஜ்யத்தை குறித்து 3ஆவது அதிகாரத்தில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகையை குறித்தும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரைட்டிங்ஸை குறித்தும் என்ன பண்ணியிருக்காருன்னா இது ஷார்ட்டாக இருக்கு. ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு சில விஷயங்களை என்ன பண்ணியிருக்காருன்னா ரொம்ப தெளிவாக இதில் கொடுத்துருக்காரு. இது எந்த நிருபத்திலும் இல்லை. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அப்படி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, 1வது வசனம் நம்ம படிக்கலாம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நம்முடைய தேவனும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய நீதியால் எங்களைப் போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரனும் அப்போஸ்தலனுமாகிய சீமோன் பேதுரு எழுதுகிறதாவது. பாருங்க எப்படி ஆரம்பிக்கிறார் பாருங்க. வேற நிறுவனங்கள்லாம் இந்த மாதிரி ஆரம்பிச்சதே கிடையாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுவாருன்னு சொல்லி பார்க்கும்போது, உதாரணத்துக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, பிலமோனுக்கு எழுதின நிருபத்தில் 1வது வசனத்தில் கிறிஸ்து இயேசுவின் நிமித்தம் கட்டப்பட்டவனாகியிருக்க பவுலும் சகோதரனாகிய தீமோத்தேயும் எங்களுக்கு பிரியமுள்ளவனும் உடன் வேலையாக பிலமோனுக்கு எழுதுறதாவது. பின்னாடி நிறைய பேர்லாம் சொல்லி எழுதுவார். நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் பாருங்கள் அந்த மாதிரிலாம் சொல்லி ஆரம்பிப்பாங்க. ஆனால் இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு கொஞ்சம் வித்தியாசமாக நீதியால் எங்களை போல அருமையான விசுவாசத்தை பெற்றவர்களுக்கு அப்படின்னு ஒரு காரியத்தை என்ன பண்ணுறாருன்னா இண்டிகேட் பண்ணுறாரு. அது இந்த புஸ்தகத்துக்கு ஒரு சிறப்பு. அப்போ நீதியால் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படிந்து, ஒரு விஷயத்திற்கு கீழ்ப்படிந்து அவர்களை மாதிரியே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. யோவான் 17ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்காரு? இவர்கள் மூலமாக சத்தியத்தை யார் கேட்குறாங்களோ அவங்களுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஜெபம் பண்ணிக்கிறேன்னு சொன்னார். அப்போ அதே மாதிரி அந்த வார்த்தைகளை கேட்டு நீதிக்கு கீழ்ப்படிந்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுறாருன்னா எழுதுறாரு. இன்னும் முக்கியமாக நம்முடைய தலைப்பே என்ன இருக்குது அப்படின்னா, விசுவாசம் மற்றும் யுகத்தின் முடிவு. அப்போ இங்கே எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தை மையமாச்சு தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆரம்பிக்கிறான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிற அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அடுத்து வாழ்த்துதல் சொல்கிறார் 2ஆம் வசனத்தில். 3ஆவது வசனத்தில் படிக்கலாம். நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்திருந்தும் என்று. பாருங்க, இப்போ இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லும்போது தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினால் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருக்கு திவ்ய வல்லமையானது நமக்கு என்ன பண்ணியிருக்கான், கொடுத்துருக்குன்னு சொல்லி வசனம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப ஹைலைட்டான பாயிண்டை பற்றி பேசுகிறார். விசுவாசம் மட்டும் இருந்தால் பத்தாது, விசுவாசத்துக்கு கூட என்னெல்லாம் இருக்குமா பாருங்கள். என்ன சொல்லலாம் சொல்லி நம்ம பார்க்கும்போது, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய சுவாபத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு என்ன பண்ணியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கும்போது, மகா மேன்மையும் அருமையுமான வாக்கு தத்தங்கள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்காங்க, கொடுக்கப்பட்டு. இப்போ என்ன கொண்டு வர்றாருன்னா, இச்சையினால் உலகத்துக்கு உண்டான கேட்டுக்கு தப்பி, அதுவும் இந்த கடைசி யுகத்தினுடைய முடிவில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த இச்சை அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதிக அளவில் இருக்கிறத நம்ம பார்க்கலாம்.
அதனாலதான் இந்த நிருபத்தை பர்டிகுலராக நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் யுகத்தின் முடிவில் இருக்க தேவனுடைய பிள்ளைகளுக்கு என்று சிறப்பாக எழுதின மாதிரி. இந்த யுகத்தின் முடிவில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய 2ஆம் வருகை குறித்து அதிகமான வெளிச்சம் தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால தன்னுடைய 3வது அதிகாரத்தில் அது என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா எழுதிச்சிருக்கிறது வந்து நம்ம பார்க்கணும். அன்புக்குரியவர்களே, நமக்கு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் நம்ம இருக்குன்னு சொல்லிட்டு விசுவாசத்தை கொண்டு ஆரம்பிக்கிறார். அந்த விசுவாசம் மட்டுமில்ல, அது கூட நிறைய விஷயங்கள் நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்கு, சேர்க்க வேண்டிய. சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எனக்கு இரட்சகர், பிதாவாகிய தேவன் எனக்கு பிதா, இந்த ஒரு விஷயம் நான் விசுவாசித்தா போதுன்னு நினைப்பாங்க. ஆனால் பேதுரு தன்னுடைய 1ஆம் நிருபத்தில் அந்த மாதிரி சொல்றதில்லை. அது கூட நிறைய விஷயங்கள் என்ன பண்ணிக்கிறாருன்னா ஆட் பண்றாரு. அதான் 1வது அதிகாரத்தில் என்ன பண்றோம்னா நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதெல்லாம் சொல்லிட்டு முதல்ல சொல்றாரு பாருங்க, விசுவாசம், அதோட தைரியம், அதோட பார்த்தீங்கன்னா ஞானம், ஞானத்தோட என்னது கிடைக்கிறதுனா இச்சை அடக்கம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பொறுமை, பொறுமையோட தேவபக்தி, தேவபக்தியோட சகோதர அன்பு, சகோதர அன்பு கூட என்ன இருக்கணும், அன்பு இல்லையா, சகோதர சிநேகம், சகோதர சிநேகத்தோட சேர்ந்து என்ன பண்ணணுமா, அன்பை கூட்டி வளர்ந்து. சரி, இதே மாதிரி அன்பை கூட்டி வளர்ந்து சொல்லி எங்கேயாவது வேற யாராவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா கொலோசியர் நிருபத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்காருன்னா எழுதியிருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். கொலோசியர் புத்தகம் எடுத்துக்கலாம். 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட பரிசுத்தரும் பிரியருமாய் உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையையும் தரித்து கொண்டு ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னிப்பது போல. பாருங்க எப்படிப்பட்ட காரியத்தில் இருக்காரு அப்போஸ்தலன் எப்போது இல்லையா, எப்படி பாருங்க, உருக்கமான இரக்கத்தையும் தயவையும் மனத்தாழ்மையும் சாந்தத்தையும் நீடிய பொறுமையும் நீங்க தரிச்சுக்கோங்க. அதே மாதிரி கிறிஸ்துக்குள்ள உங்களுக்கு யாருக்காவது ஒருத்தருக்குள்ள மனஸ்தாபம் உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்க மன்னிச்சுட்டு, அடுத்து 14ஆம் வசனம் படிங்க. இவை எல்லாவற்றின் மேலும் பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை தரித்துக் கொள்ளுங்கள். என்ன பண்ணிக்கணுமா, பூரண சற்குணத்தின் கட்டாகிய அன்பை என்ன பண்ணிக்கோங்க, தரித்துக் கொள்ளுங்கள். அப்போஸ்தலன் இங்க பேதுரு கடைசியில விசுவாசத்தோட ஞானம், தைரியம், இச்சையடக்கம் எல்லாம் இருந்தாலும் கூட கடைசியா என்ன சேர்த்துக்கிறார், சகோதர சிநேகத்தோட அன்பையும் என்ன பண்ணிக்கோங்க, கூட்டி வளருங்கள். அப்போஸ்தலன் இங்க பவுலும் என்னதான் சொல்றார், நீங்க உருக்கமான இரக்கம் எல்லாத்தையும் வச்சிருக்காலும் கூட கிறிஸ்து மன்னித்தது போல நீங்க மன்னிச்சுட்டு அதுக்காக நீங்க என்ன பண்ணீங்கன்னா அன்பையும் கூட்டி என்ன பண்ணிக்கோங்க, வழங்கிக்கோங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க எழுதுறத வந்து நம்ம பார்க்கணும். அப்போ இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா அன்புக்குரிய சகோதரர்களே, அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 2ஆம் நிருபத்தில் இன்னும் விசேஷமாக நீங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலும் என்ன பண்ணிக்கோங்க, உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கன்னு சொல்லி 10ஆம் வசனத்தில் என்ன பண்ணீங்கன்னா இவைகளை உறுதிப்படுத்தி கொண்டா இவைகளை உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் செய்தால் நீங்கள் ஒரு காலம் இடறி விழுகிறது இல்லை. எதை மேல் சொன்ன விஷயத்தில் அதோடு சேர்ந்து உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதும் நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, ஃபர்ஸ்ட்ல உறுதிப்படுத்தி கொள்ளுங்க. ஊசலாடக்கூடாது, அங்கேயா இங்கேயா, ஒருவேளை இருக்குமா இருக்காதோ, செகண்ட் கம்மிங்கில் இருக்குன்னு சொல்கிறோம், இந்த காலப்பகுதி சீக்கிரமே சிகிச்சை செய்ய முடிய போகுதுன்னு சொல்கிறோம். அந்த அழைக்கப்பட்ட அந்த அழைப்பிலையும் நம்ம பெற்றிருக்கிற மகா பரிசுத்தமான விசுவாசத்திலையும் உறுதியாக இருக்கணுமே தவிர இந்த விசுவாசத்தை விட்டு வேற பக்கம் என்ன ஆகிடக்கூடாது. அதனால தான் சொல்றாரு, இந்த யுகத்தினுடைய கடைசி காலமே இப்படித்தான் இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி கொண்டு சத்தியத்தின் அளவில் வேறுபட்டு போகக்கூடிய ஜனங்களுக்கு மத்தியில் முதல்ல தேவனுடைய பிள்ளைகளுக்கு அவர் என்ன கொடுக்குறார் அப்படின்னா, அவர்களை போல அழைக்கப்பட்ட நீதிக்கு கீழ்ப்படிந்த தேவனுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல உங்களுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வது நீங்க என்ன பண்ணிக்கோங்க, உறுதிப்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு சொல்லிருக்க இல்லையா. பாருங்க, இவ்விதமாய் நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நித்திய ராஜ்யத்துக்கு உட்படும் பிரவேசம் உங்களுக்கு பரிபூர்ணமா என்ன பண்ணப்படுமா, அளிக்கப்படும். எப்போ அழைப்பையும் தெரிந்து கொள்வதையும் உறுதிப்படுத்தப்பட்டா கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படும் பிரவேசத்தை நீங்க என்ன பண்ணிக்கலாம், உறுதிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற சொல்லிட்டு இதன் நிமித்தம் இவைகளை நீங்கள் அறிந்தும் நீங்கள் இப்பொழுது அறிந்திருக்கிற சத்தியத்திற்கு உறுதிப்பட்டிருந்தும் உங்களுக்குள்ள இவைகளை எப்பொழுதும் நினைவூட்ட நான் அசதியாய் இருக்கிறேன். இதை நினைப்பூட்டிக்கிட்டே இருக்கிறோம். அதனாலதான் இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கடைசி காலத்திற்கு ஒரு சத்தியங்கள் நிறைய சபைகள் என்ன ஆகிட்டே இருக்கு,
எச்சரிப்பின் பாடங்களாக அப்போஸ்தலனாகிய பேதுரு வகுப்பா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறாங்க, இந்த சத்தியங்களை வெளியே கொண்டு வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அதனால இப்போ பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த கூடாரத்தில் நான் இருக்கிற வரை இந்த மாதிரி எச்சரிப்புகளை நான் என்ன பண்ணிட்டே இருப்பேன், கொடுத்துட்டு இருப்பேன் அப்படி சொல்லி அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுறத நாம பார்க்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த நிருபத்தில் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் விசேஷமாக மறுரூப மலையில கண்ட காட்சியை பற்றி என்ன பண்றாருன்னா எழுதுறாரு அப்போஸ்தலனாகிய பேதுரு. எப்படி எழுதுறாருன்னா, இப்போ ஓவராலா பார்க்குறோம், இந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். நாங்க பார்த்தது சாதாரண விஷயம் இல்லை, ஏதோ கட்டுக்கதை இல்லை, நாங்க பார்த்து விசுவாசித்த ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் என்ன பண்றேன், எழுதுறேன். நாங்க அந்த சத்தத்தை கேட்டோம் மலையில இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாருன்னா அதை எழுதுறாரு சொல்லி நம்ம பார்ப்போம். அவரோடு கூட நாங்கள் பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் வானத்திலிருந்து பிறந்த அந்த சத்தத்தை நாங்கள் என்ன பண்ணோம், கேட்டோம். ஏன் இந்த உறுதிப்பாடு அப்படின்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு இந்த உறுதிப்பாடு கண்டிப்பா, இந்த நம்பிக்கை நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படின்னா, அவர் தீர்க்க தரிசனத்தை பார்த்தா கூட முக்கியமா நமக்கு என்ன தேவைன்னா அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டு. ஏன்னா இன்னைக்கு 2ஆம் வருகை குறித்து பார்க்கறதுக்கு நிறைய காலக்கணக்குகள் பார்த்தோம்னா சில தவறுகள் கூட இதில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ரொம்ப காலம் கடந்து வந்துட்டோம், நிறைய லெட்டர்ஸ் அதாவது பார்த்தீங்க அப்படின்னா பிழைகள் கூட இருக்கிறது. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, ஆனால் அதிக உறுதியான தீர்க்க தரிசனத்தை நம்ம கண்ணால் பார்த்தோம் அப்படின்னா அந்த 2ஆம் வருகையை என்ன பண்ணிக்கலாம், கண்டுபிடிக்கலாம். அந்த 2ஆம் வருகையை கண்டுபிடிக்கிறதுக்கான அதிக உறுதியான தீர்க்க தரிசனத்தை பற்றி அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த 2ஆம் நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரத்தில் அங்கே எழுதினார். இன்னும் பார்க்கும்போது நான் பார்க்கணும், வேதத்தில் உள்ள எந்த தீர்க்க தரிசனமும் சுய தோற்றமான பொருளை உடையராது என்று நீங்கள் முந்தி அறிய வேண்டும் இல்லையா. ஏன் அப்படின்னா தீர்க்க தரிசனங்களை ஓபன் பண்றதுக்கான கீயே எதுதான், இந்த வசனம் தான். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லி 19ஆம் வசனம் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, நம்ம பார்க்கும்போது தீர்க்க தரிசனமானது ஒரு காலத்திலும் மனுஷனுடைய சித்தத்தினால் என்ன பண்ணல, அது உண்டாகல. தேவனுடைய மனுஷர்கள் தேவனுடைய ஆவியை கொண்டு என்ன பண்ணாங்க, அதை எழுதினாங்க சொல்லி முக்கியமான காரியத்தை இந்த 1ஆம் அதிகாரத்தில் அவர் எழுதுறார். 2ஆம் அதிகாரத்தில் என்ன பண்றாரு அப்படின்னா ரொம்ப எச்சரிப்பு. ஏன் அப்படின்னா சுவிசேஷ யுகத்தினுடைய முடிவுல கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க, எழும்பி வருவாங்க. கள்ளத்தீர்க்க ஜனங்களுக்குள்ள இருந்தாங்க, அதே மாதிரி உங்களுக்குள்ளும் கள்ளத்தீர்க்கதரிசிகள் என்ன பண்ணுவாங்க, எழும்பி வருவார்கள் சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்களா, தங்களை கிரயத்தில் கொண்ட ஆண்டவரை என்ன பண்ணுவாங்க, மறுதலிப்பார்கள் அப்படின்னு சொல்லி 2ஆம் அதிகாரத்தை ஆரம்பிக்கும் இல்லையா. பாருங்க, இப்படி மட்டும் இல்ல, அந்த கள்ளத்தீர்க்கதரிசிகள் இருக்காங்க இல்லையா, அவங்க மென்மேலும் வளர்றதை பார்த்து அநேகர் அதை என்ன பண்ணுவாங்க, பின்பற்றி போவாங்க இல்லையா. அதை கூட நமக்கு எச்சரிப்பா என்ன பண்ணியிருக்காரு. அடுத்து பொருளாசையுடர்களாக இருந்து தந்திரமாக ஜனங்களை என்ன பண்ணுவாங்களாம், பிடிப்பாங்க. அதுக்கு 3 காரியங்களை கொடுக்குறார். யார் யார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, முதலாவது உலகத்துல பாவம் செய்த தூதர்களை என்ன பண்ணியிருக்கார், அங்க மையமா வச்சிருக்கார். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளேயம் செய்த தவற சொல்லுவார் இல்லையா. அடுத்து பார்த்தீங்கன்னா சோதம் பட்டணம் எரிக்கப்பட்டது குறித்து சொல்லுவார். இவைகளை எல்லாமே 2ஆவது அதிகாரத்தில் 2ஆம் மரணத்திற்கு எச்சரிப்பாக என்ன பண்ணியிருக்காருன்னா சொல்லியிருக்காரு சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரியவர்களே, இன்னும் விசேஷமாக இந்த 2ஆம் அதிகாரத்திலே ரொம்ப அருமையான ஒரு வசனம் இருக்கு, அதை மட்டும் நம்ம படிக்கலாம். பாருங்க, 2ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனம் படிங்க. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். யார் அந்த வஞ்சகமாய் நடக்கிறவர்கள் அப்படின்னா பேர் சபையில இருக்கக்கூடியவங்க இல்லையா. அந்த பேர் சபையில் இருக்கக்கூடிய வஞ்சகமாய் நடக்கிறவர்கள், அவர்கிட்ட அரிதாய் தப்பினது யாரு, நம்ம தான் சத்தியத்தை கேட்டு உடன்படிக்கை பண்ண தேவனுடைய பிள்ளைகள். அவருடைய அரிதாய் தப்பினவர்கள், அந்த அரிதாய் தப்பினவர்கள் பாருங்க, அவரிடத்தில் இவர்கள் யாரு, சபைக்குள்ளே இருக்கக்கூடிய தந்திரமாய் பிடிக்கக்கூடிய இவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாம்ச இச்சையினாலே, அப்படின்னா என்ன அர்த்தம், தேவனுடைய ஆவிக்கும் அவங்களுக்கு என்ன இருக்காது, சம்மதமே இருக்காது. இவங்களை என்ன பண்ணிக்குவாங்களாமா, மாம்ச இச்சைகளிலும் காம விரன் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். எதுக்கு, அங்க இருந்த மாதிரியே இங்க ஒரு அமைப்பை என்ன பண்றது, உருவாக்குறதுக்கு. அன்புக்குரியவர்களே, அது தப்புன்னு சொல்லிட்டு அங்க வந்திருக்கிறோம் இல்லையா. ஆனா நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, அரிதாய் தப்பினவர்களிடத்தில்
2 விஷயங்கள் அவங்க வந்து பண்ணுவாங்க. ஒன்று என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அகந்தையான வீண் வார்த்தைகள். அடுத்து பார்த்தீங்கன்னா காம விவாகரங்கள். காம விவாகரங்கள்னா என்ன அர்த்தம் இல்லையா? அது மனுஷனுக்கு என்ன பண்ணாது, தேவனுடைய பிள்ளைகளுக்கு ரொம்ப தூரமான ஒரு விஷயம். அன்புக்குரியவர்களே, இந்த வசனம் கூட 2 பேர்ல இருக்கிறத வந்து நம்ம வந்து பார்க்கிறோம். பாருங்க, இதை குறித்து சொல்லும்போது 2ஆம் மரணத்துக்கு நம்ம போய்விடாதபடி நமக்கு இன்னும் அதிகப்படியான எச்சரிப்பு கொடுக்கிற வசனம் நம்ம படிக்கலாம். அதில் 21ஆம் வசனம் படிக்கும். அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுறி பார்க்கிலும். தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனை என்ன கற்பனை? அது இதுக்கு முன்னாடி ஒரு கற்பனை இருந்துச்சு, நியாயப்பிரமாண கற்பனை, கட்டளைகள். நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனை என்ன? அன்பின் பிரமாணம். இந்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அவர்கள் அறியாதிருந்தால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். அடுத்து சொல்றார், நாய் கக்கினதை தின்னவும் திரும்ப என்ன பண்ணிடுச்சாமா? பன்றி இல்லையா? பாருங்க, சேற்றிலே புறளவு புறப்பட்டு சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படி அவர்களுக்கு என்னாச்சு சம்பவித்து சொல்லி 2ஆம் மரணத்தை குறித்து 2ஆம் அதிகாரத்தில் எழுதுறார். அது ஒரு எச்சரிப்பாக எழுதுறார். அப்போ 3ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதுறான்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய நாளை குறித்து எழுதுறார். முக்கியமாக கேள்விக்கு ஒரு பதிலே எங்கதான் இருக்கு? இந்த 3ஆம் அதிகாரத்தில் இல்லையா? பாருங்க, நம்ம படிக்கிறோம் இல்லையா? யுகங்களை பற்றி படிக்கிறோம். 1ஆம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம். அந்த 3 உலகங்களையும் திறக்கக்கூடிய கீயே எங்க தான் இருக்கு? 3ஆம் அதிகாரத்தில் தான். பாருங்க, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருக்கும். ஆனா யுகத்தினுடைய முடிவில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசம் மட்டும் போதாது. உங்களுக்கு என்னெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நீங்க எந்த காரணத்தை கொண்டும் இந்த யுகத்தினுடைய முடிவுல இப்படிப்பட்ட கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு மட்டும் என்ன ஆயிடக்கூடாது, நீங்க அடிமையாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, கர்த்தருடைய நாள், அந்த நாள் எப்படி இருக்குன்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும் இல்லையா? இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும், அந்த டைப்ல வரும் என்ன பண்ணியிருக்காரு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அடுத்து நீங்க பார்க்கும்போது இல்லையா, பாருங்க கடைசி காலத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி பார்க்கும்போது 3ஆம் வசனம் படிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். முதலாவது, நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகள் படியே நடந்து. பரியாசக்காரர்கள் வந்து தங்களுடைய சுய இச்சையின் படியே நடந்துப்பாங்க இல்லையா? அதை சொல்லிட்டு அடுத்த எதை எழுதுறாருன்னா, யுகங்களை பற்றி என்ன பண்றாருன்னா எழுதுறாரு. படிக்க தொடர்ந்து. அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நின்று எழுந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்று முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க பார்க்க மாட்டாங்க. தேவன் நடத்திட்டு வர்றார், ராஜ்யத்திற்கு நேர் அதை நடத்திட்டு வருவார் அப்படிங்கிறத அறியாம என்ன பண்ணிடுவாங்க, இருந்துருவாங்க சொல்லிட்டு. அது என்ன பண்ண சொல்லி நம்ம பார்க்கும்போது 3 உலகங்களை குறித்து அவர் பேசுறார். இன்னும் முக்கியமாக நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, 12ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம் அப்படின்னா 13ஆம் வசனத்தில் அவருடைய வாக்கு தத்தத்தின் படியே நீதி வாசமாக இருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். அதற்கு முன்னாடி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் அப்படிங்கிற ஒரு காரியத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா இங்கே தான். அதே சமயத்தில் 9ஆம் வசனத்தில் படித்தோம்னா, தாமதிக்கிறார் சிலர் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல். எதை குறித்து தாமதமா இல்லை? வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமா இல்லை. ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ள இருக்கிறார் இல்லையா? அந்த பொறுமை மட்டும் இல்லைன்னா எப்பயும் சபை என்ன இருக்கும், முடிஞ்சிருக்கும். நம்ம வந்துக்க மாட்டோம் இல்லையா? அழைப்பு முடிஞ்சிருக்கும். அன்புக்குரியவர்களே, நம்ம மேல நீடிய பொறுமையா இருந்துதான் என்ன பண்றாரம்மா, எப்படியாவது என்னுடைய பிள்ளைகள் சில கேரக்டர்ல தவறுனாலும் கூட வந்துட மாட்டாங்களா? ஏன்னா பூரணமா குறை இல்லை, உடன்படிக்கை பண்ணி வந்துட்டோம், ஓரளவு சத்தியத்தை கேட்டுட்டோம், கொஞ்சம் பிராக்டிக்கல் லைஃப்லையும் வந்துட்டோம். ஆனாலும் கூட சில தவறுகள் நமக்குள்ள இருக்கிறத பார்த்துட்டு தேவன் என்ன பண்ணிட்டே இருக்கார், பொறுமையா இருக்கு. இதை கூட எங்க தடை இருக்குது, இந்த நிருபத்தில் தான் என்ன பண்ணியிருக்கார், அங்கே காத்தோம். இது சொல்லிட்டு அப்புறம் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகள் பிரியமானவர்களே, இவைகளை வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமாய் சமாதானத்தோட அந்த அவர் சந்நிதியில் காணப்படும்படிக்கு நீங்க என்னவா இருங்க, ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருங்க. காணப்படுங்கள்னு எழுதுனா வேற, காணப்படும்படி ஜாக்கிரதையாக இருங்கள் அப்படின்னா வேற. ஏன்னா ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலப்பகுதியில் என்ன பண்ணிட்டோம், நம்ம வந்துட்டு அன்புக்குரிய சகோதரர்கள். நல்லா பார்க்கும்போது மேலும் நம்முடைய கர்த்தருடைய நீடிய பொறுமையை ரட்சிப்பு என்று எண்ணுங்கள். நமக்கு பிரியமான
சகோதரனாகிய பவுலும் தனக்கு அருளப்பட்ட ஞானத்தினாலே இப்படி என்ன பண்ணியிருக்கான், உங்களுக்கு எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து ரொம்ப மேன்மையாக பேசுகிறார். கலாத்தியர் நம்ம படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருவை என்ன பண்ணியிருக்கார், கடிந்து கொண்டிருக்கிறார். நேருக்கு நேரம் முகமுகமாக எதிர்த்தேன்னு சொல்கிறார் இல்லையா. ஆனால் இப்போ பேதுரு என்ன பண்ணல, அதற்கே உரிய கேரக்டர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த இடத்துல காமிச்சிருக்கார். என்னப்பா அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுனா அவர் ஒரு பக்கம் எழுதுட்டு நான் ஒரு பக்கம் என்ன பண்ணிக்கிறேன் எழுதுன்னு சொல்லிட்டு அதை சர்வசாதாரணமாக்கல. ஏன்னா நியாயப்பிரமாணத்தை கற்று தேர்ந்திருக்கார் இல்லையா. அவர் கிறிஸ்துவை பார்த்த விதம் வேற, இவர் பார்த்த விதம் வேற இல்லையா. இதை பற்றியெல்லாம் எழுதியிருக்கிறார். இப்போ இதை குறித்து என்ன பண்ணலாம்னா கொஞ்சம் ஓவராலாக என்ன பண்ணிடலாம், நம்ம வந்து பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி நம்ம பார்க்கும்போது 2 பேதுரு நிருபம் அப்படிங்கிறத ரொம்ப விசேஷமான ஒரு காரியமாக என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, ஏன் அப்படின்னா விசுவாசிகள் தங்கள் நிலையில அப்படியே இருந்து விடக்கூடாது இல்லையா. ஏன் அப்படின்னா விசுவாசிக்கிறவன் பதறான், விசுவாசம் மட்டும் போதும் இல்லையா, நானும் என் வீட்டாருமோ என்றால் இல்லையா, கர்த்தரை என்ன பண்ணுவோம் சேவிப்போம், இது மட்டும் போதும், இப்படியே ஒரு பேசிக்கான நிலைமையில தேவனுடைய பிள்ளைகள் இருந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் என்ன பண்றாங்கன்னா கொடுக்கறத வந்து நம்ம பார்க்கணும் இல்லையா. அன்புக்குரியவர்களே, இப்படி விசுவாசத்தோடு நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அந்த ஒரு காரியம் இல்லையா, இச்சை அடக்கம், பொறுமை, சகோதர சிநேகம், அன்பு, இது எல்லாம் கூட்டி நம்ம இந்த வாழ்க்கையில வாழும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மேன்மைன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, நாம் விசுவாசத்தில் நீதிமான் ஆக்கப்பட்டாலும் கூட அந்த நீதிமான் நிலைமையில இல்லாதபடிக்கு அடுத்த ஒரு நிலைமைக்கு நமக்கு கடந்து செல்வதற்கு இந்த பேதுருடைய 1ஆம் இல்லையா 2ஆம் நிருபத்தினுடைய 1ஆம் அதிகாரம் நமக்கு என்ன செய்யுது அப்படின்னா வழிகாட்டக்கூடியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அப்ப நம்ம பார்க்கும்போது இந்த தேவனுடைய வல்லமை, இந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்து அது செயலாற்றும் போது நம்முடைய சிந்தையில் இருக்கக்கூடிய இந்த புது சிருஷ்டிங்கிற ஆவி மேலும் என்ன பண்ணுதான், அது இருந்த நிலையிலே இல்லை, அது என்ன ஆகுது அப்படின்னா வளர்ச்சிக்கான ஒரு பாதையை நோக்கி என்ன பண்ணுது அப்படின்னா அது போதும் சொல்லி நம்ம பார்க்குற அன்புக்குரியவர்களே. அப்போ அவருடைய வாக்கு தத்தங்களுக்கும் தெய்வீக சுவாபத்துக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆகிறதுக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு மீண்டும் ஒரு முறை இந்த தெய்வீக சுவாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பை நமக்கு என்ன பண்ணுதுன்னா அன்புக்குரியவர்களே நாம பெற்றுக்கொள்றோம். இங்கே இந்த சத்தியத்தில் சகோதரர் என்ன சொல்லிட்டாருன்னா இதை நீங்க நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா இந்த விசுவாசம் இருக்கு இல்லையா, இந்த வாய்ப்பு இந்த ஒரே தடவை தான். அதனாலதான் யூதா தன்னுடைய நிறுவனத்தில் எழுதும்போது ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட மகா அந்த ஒரு விசுவாசத்துக்காக நீங்க என்ன பண்ணீங்க, தைரியமாய் போராட வேண்டும் சொல்லிட்டார். ஏன்னா ஒரு விஷயம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு, இன்னொரு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கிறோம். அதனால ஒவ்வொருவரும் நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்வதும் என்ன பண்ணிக்கணுமா, உறுதிப்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் நம்முடைய குணலட்சணங்கள்ல ஏற்ற வளர்ச்சி கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணணும்னா காணப்படணும். இதை சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா இந்த காரியங்கள் இருக்கு இல்லையா, அதாவது விசுவாசம், தைரியம், அதோடு கூட ஞானம், ஞானத்தோட வந்து பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம், பொறுமை, தேவ பக்தி, சகோதர சிநேகம், அதோட கூட அன்பு, இது எல்லாமே நம்ம சேர்த்து இதை பிரவாகிக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது என்ன பண்ணலாம் கொஞ்சம் பார்த்துட்டு அதில் கடந்து போகலாம். அன்புக்குரியவர்களே, இது எல்லாம் நமக்கு சேர்ந்து இருக்கும்போது நமக்குள்ள என்ன வரும்னா நல்லொழுக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். ஃபர்ஸ்ட் என்ன வரும், நல்லொழுக்கம். நல்லொழுக்கம்னா என்னது, ஸ்கூலில் படிக்கும்போது நல்லொழுக்கம்னு ஒரு பீரியடே வச்சு சொல்லி தருவாங்க. வாரத்தில் ஒரு நாள் வரும். இப்போ இருக்கா என்னன்னு தெரியாது. நாங்கள் படிக்கிற காலத்தில் உண்டு. ஆர்சி ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை சொல்லித்தர சிஸ்டர்ஸ் வந்து சொல்லி தருவாங்க, எப்படிலாம் நடக்கணும், பெரியவங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும், எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா அதை கற்றுத்தருவாங்க. முக்கியமாக ஸ்கிரிப்சர்ஸ், மத குருமார்கள், நன்ஸ், இவங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்குதுன்னா எப்படி, இவருடைய வார்த்தையை கேட்டு நடக்குதுன்னா எப்படி, இந்த மார்க்கத்தில் நடக்குதுன்னா எப்படின்னு சொல்லி இந்த நல்லொழுக்கத்தை குறித்து அதில் எல்லா மதத்தாரும் இருப்பாங்க. கிறிஸ்தவர்கள் மட்டும் இல்லை, இந்து மதத்தாரும் இருப்பாங்க, முஸ்லீம்காரங்களும் இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. இவங்களுக்கு என்ன தருவாங்கன்னா கற்று தருவாங்க. இப்போ நம்ம ஒரு காமனாக ஒரு கேள்வி கேட்டோம்னா நல்லொழுக்கம்னா என்ன, இந்த சத்திய சகோதரர் சொல்றார் எல்லாத்தையும் பொறுத்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் தான் என்னதான் நல்லொழுக்கமா. நம்ம பார்த்த கான்செப்டுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நல்லொழுக்கம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம், கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு சர்ச்சுக்கு வர்றது,
வேலைக்கு போயிட்டு ஒழுங்காக குடும்பத்தை காப்பாற்றுறது, பைபிள் படிக்கிறது, ஸ்கிரிப்சர் படிக்கிறது இல்லையா, இது எல்லாமே இருந்தால் நல்லொழுக்கம் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே என்ன சொல்றாருன்னா, எல்லாவற்றையும் தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னவா, நல்லொழுக்கம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு இல்லையா. பாருங்க, இது ஒரு பலமுள்ள ஒரு குணம். இந்த குணம் எப்படி தான் ஒரு பவர்ஃபுல், அதாவது பலம் உள்ள ஒரு குணமாக இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு, விசுவாசத்தோடு நமக்குள்ள என்ன இருக்கணுமா, ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணும்னா தைரியம் இருக்கணும். ஏன் தைரியம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அதுக்கு தான் 2வது அதிகாரத்தில் எழுதிட்டார், கடைசி காலங்கள் இப்படிப்பட்டவங்க இருப்பாங்க. இந்த தைரியம் உள்ளவர்களா இல்லை அப்படின்னா இந்த மகா பரிசுத்தமான விசுவாசத்துக்கு நம்மளால என்ன பண்ண முடியாது, போராட முடியாது, சோர்ந்து போயிடுவோம், சில கேள்விகளுக்கு நமக்கு பதில் சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த தைரியம் ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி ஞானம் வேணுமா, கண்டிப்பா அந்த ஞானம் நமக்கு என்ன பண்ணுன்னா வேணும். ஏன்னா சத்தியத்தோடும் தேவனுடைய சித்தம் என்னன்னு சொல்லி ரெண்டையும் இணைத்து செயல்படக்கூடிய காரியமே அந்த ஞானத்துல தான் இருக்குன்னு சொல்றேன். அதனால அந்த ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் எந்த காலத்துல இருக்கேன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். தேவனுடைய சத்தியம் நமக்கு தெரியும். உதாரணத்துக்கு ரூத்தின் சரித்திரம் தெரியும், எஸ்தருடைய காரியம் தெரியும் இல்லையா, மற்றும் நம்ம பேசிக்லாம் தெரியும். ஓரளவு தேவனுடைய திட்டத்தை நம்ம ஓரளவு தெரிஞ்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு புல் ஸ்டாப் வச்சு அதிலே நின்றுடாம அடுத்து என்ன பண்ணணுமா, அந்த ஞானத்தை பெற்றுக்கொண்டு அடுத்தடுத்த காரியங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அதை கடந்து போக வேண்டும் சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஞானத்தோட இன்னொன்னும் வேணும். என்ன அப்படின்னா அது இச்சை அடக்கம். இச்சை அடக்கமா என்ன அர்த்தம், இந்த உலகத்துல இச்சை அடக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கடினமான ஒரு காரியம். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு மஸ்ட், கண்டிப்பா அது வேணும். ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, உலகம் முழுவதும் எப்படிதான் இருக்கு அப்படின்னா இச்சையத்தான். நீங்க செல்ல திறந்து ஃபேஸ்புக்கோ எந்த மீடியாக்களும் நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்கறது முதல்ல நம்மளுடைய கண்களுக்கு அருவருப்பாக தான் இருக்கும். அது என்னவா இருக்கு அப்படின்னா இச்சையா இருக்கு. அது விளம்பரமா இருக்கலாம், அல்லது வேற போஸ்டிங்கா இருக்கலாம் இல்லையா. ஒரு காலத்துல திரைப்படங்களுக்கெல்லாம் சென்சார் இருந்துச்சு, இப்ப சென்சார் இல்லாம என்ன ஆகிட்டே இருக்கு, போஸ்டிங் போயிட்டே இருக்கு இல்லையா. அப்ப இது என்ன ஆகுது அப்படின்னா இச்சையா இருக்கு. இந்த இச்சை அடக்கம் நமக்கு கண்டிப்பா வேணும். எப்படின்னா இதுல பல வகைகள் இருக்கு இல்லையா. உலகத்தார் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு எந்த அடக்கமும் கிடையாது, அவங்க எப்படி வேணாலும் இருப்பாங்க, அவங்களை குற்றப்படுத்தலாம் முடியாது. ஆனால் நமக்கு என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அந்த இச்சை அடக்கம் கண்டிப்பா நமக்கு வேணும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த பூமிக்குரிய காரியங்கள் மேல் நாம கட்டுப்பாடோட இருக்கிற விஷயம்தான் இச்சை அடக்கம் இல்லையா. உதாரணத்துக்கு எல்லாரும் சாப்பிட்ற மாதிரி நம்ம சாப்பிட முடியாது, எல்லாரும் தூங்குற மாதிரி நம்ம தூங்க முடியாது இல்லையா. எல்லாரும் வாழ்க்கை மாதிரி ஒரு நார்மலான ஒரு வாழ்க்கை நம்மளால வாழ முடியாது இல்லையா. இந்த இச்சை எப்படி இருக்கும்னா ரொம்ப பச்சையா இருக்கும். லோத்து தூரத்துல இருந்து பார்த்தாரு இல்லையா, எப்படி இருந்து எடுத்துக்கோ, ஆபிரகாம் சொல்ல எடுத்துக்கப்பா, உனக்கு என்ன வேணுமோ எடுத்து பார்த்தா பசுமையா இருந்தது, மேய்ச்சலுக்கு அருமையான நிலம். அதே மாதிரி இந்த உலகம் எப்படி தெரியுமா, நம்மளை ரொம்ப சந்தோஷப்படுத்தும், கண்ணுக்கு குளுமையா இருக்கும், பார்க்க பார்க்க சந்தோஷமா இருக்கும். ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறோம் இல்லையா, உள்ள ஆவி இருக்கு இல்லையா. அப்ப இந்த இச்சை அடக்கம் நம்மளை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா அதுக்குள்ள அமிழ்ந்து என்ன இருக்கக்கூடாது, போயிடவே கூடாது அன்புக்குரிய சகோதர சகோதரி. அப்ப இந்த இச்சை அடக்கத்தோட நமக்கு என்ன வேணுமா, இது மட்டும் இருந்தா பத்தாது, பொறுமை ரொம்ப வேணும் இல்லையா. பொறுமைக்கு தான் ரொம்ப பரீட்சை, இதுதான் முடியாது. ஒரு சகோதரனுக்காக ஒரு 5 நிமிஷம் காத்திருக்கிறது அப்படிங்கிறது எப்படி இருக்குது, ரொம்ப கடினமான ஒரு காரியமான சில சமயத்தில் இருந்தோம் இல்லையா. காலத்திற்காக காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த பொறுமை கண்டிப்பா நமக்கு என்ன பண்ணுதுன்னா தேவைப்படுது. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இந்த பொறுமை இருந்தால் இந்த உலகத்துல என்ன பண்ணிடலாம் அப்படின்னா புன்னகையோடு தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கலாம். பொறுமை இல்லைன்னா பல்ல கடிக்க வேண்டியதா இருக்கு, பொறுமை இல்லைன்னா எதிர்த்து பேச வேண்டியதா இருக்கு இல்லையா. ஆனா பாருங்க அன்புக்குரிய சகோதரர்களே, பொறுமை இருந்தால் புன்னகையோடு என்ன பண்ணலாமா, கடந்து செல்லலாம் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இதோட என்ன இருக்கணுமா, இது எல்லாம் இருந்தாலும் தேவ பக்தின்னு கண்டிப்பா ஒண்ணு கண்டிப்பா நமக்கு வேணும் இல்லையா. இது என்ன தேவ பக்தி அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, தேவனை உண்மையோடும் சத்தியத்தோடும் இல்லையா, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ற விஷயம் இருக்கு இல்லையா. இதுதான் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா தேவ பக்தின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் கண்டிப்பா நமக்கு வேணும். எந்த விஷயத்திலும் துணிகர மட்டும் என்ன ஆயிடக்கூடாது, இருந்துடவே கூடாது. அந்த துணிகரத்துக்கு போயிட்டு அப்படின்னா தேவ பக்திக்கு நேர் ஆப்போசிட்டான காரியத்தை என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா நம்ம செஞ்சிடுவோம்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஏன்னா நம்மளா யார் அப்படின்னா பரலோக தந்தையினுடைய ஊழியக்காரர்கள். அந்த சுவாபத்தில் கொஞ்சமாவது நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அன்புக்குரியவர்கள் இல்லையா. அது மட்டும் இல்லை, நம்மக்கிட்டையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் எப்படி இருக்கணுமா,
அன்பா இருக்கணும். ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம யார் அப்படின்னா பரலோக தந்தை இருக்கார் இல்லையா, அந்த குடும்பத்தில் நம்மளும் யார் தான் ஒருத்தராக இருக்கோம். அதே சமயத்தில் பரலோக தந்தையுடைய ஊழியக்காரரும் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். அவர் என்ன பண்ணியிருக்கார், நம்மளை கொண்டு அவருடைய சித்தத்தை இந்த பூமியில் என்ன பண்ணிட்டு இருக்கார், நிறைவேற்றி கொண்டிருக்கிறார் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் எல்லாரும் ஒரே பாதையை நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு பாதை கிடையாது இல்லையா. அந்த பாதையில் சொல்ற நம்ம ஒரே சிந்தையா ஏக சிந்தையா இருந்து என்ன பண்ணு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே நம்ம பயணிக்க வேண்டும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அதே சமயத்தில் இதோடு மட்டும் இல்லை, இதோட சகோதர சிநேகம் என்ன பண்ணணுமா, கண்டிப்பா வேணும் இல்லையா. சகோதர சிநேகத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் பைபிளில் கொடுத்துருக்கு. இதை எங்கிருந்தே கொண்டு வந்துட்டார்னா ஆதியாகமத்திலிருந்தே கொண்டு வந்துட்டார். முதல் சம்பவமே காயின் ஆபேல் சம்பவமே இதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. கொலை பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்கா, சகோதர சிநேகத்துக்காக தான் என்ன செய்யப்பட்டிருக்கு, கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா பின்னாடி நாட்களுக்கு அதுக்கு தான் மிகப்பெரிய பங்கமே வர போகுது இல்லையா. அந்த சகோதர சிநேகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சகோதர சிநேகத்தோட அன்பை என்ன பண்ணணுமா, கூட்டி வளர்ந்துங்க இல்லையா. சகோதர சிநேகமே அன்பு தானே. மறுபடியும் ஸ்பெஷலாக ஒரு அன்பு என்னது அப்படின்னா, அன்புல நிறைய வகை இருக்கு. அந்த நிறைய வகையில் ஒருத்தருக்காக ஒருத்தர் என்ன பண்ணுறதாமா, அன்புக்குரிய சகோதரர்களே பார்க்கும்போது தேவனிடத்தில் ஊக்கமாய் அன்பு கூறுகிறவர்கள் நாமும் அதே மாதிரி என்ன பண்ணணுமா, அன்பு கூறக்கூடியவர்களா நம்ம இருக்க சொல்லி நம்ம பார்க்க இல்லையா. அப்போ சகோதர சிநேகத்தை காட்டிலும் அன்பு அப்படிங்கிறது கூறுறது வந்து எதை பொறுத்துன்னு சொல்லி பார்க்கும்போது தேவன் கிறிஸ்து மூலமாக நம்மிடத்துல காமிச்ச அகாபே அன்பு மாதிரி அன்பு காமிக்கணுமா. இது சாத்தியமா உலகத்தில் இல்லையா. ரொம்ப கடினமான போராட்டங்கள் இல்லையா. இந்த சகோதர சிநேகத்தான் சில விஷயங்கள், சில சகோதரர் பண்ண காரியங்கள் நம்ம மனசுலே இருந்துடும். இது என்ன பண்ண விடாதுன்னா இந்த அன்பை காண்பிக்க விடாத மாதிரி என்ன ஆயிரும் அப்படின்னா ஆயிரம் சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ எல்லாருமே எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரே தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். தேவனுடைய பாருங்க, தேவனை நேசிப்பவர்களாக நம்ம இருக்கிறோம். அப்படி நேசிக்கிறவர்களாக இருக்கிற நம்முடைய அன்பு அதையும் தாண்டி மனுக்குலத்தையும் நம்முடைய எதிராளிகளையும் என்ன பண்ணணுமாமா, நேசிக்கணும். சகோதர சிநேகத்தில் நம்ம மட்டும் இருக்கிறது இல்லை, உலக ஜனங்களையும் நேசிக்கணும். அதே சமயத்தில் நமக்கு எதிரடையாக இருக்கக்கூடிய எதிராளியும் என்ன பண்ணு சொல்லிட்டார், நேசிக்கணும்னு சொல்லிட்டார். ஸோ இந்த விஷயத்தான் எங்கே இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ஒரு 7 காரியங்கள் நமக்கு கொடுத்துருக்கார். நம்மோடு ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தோம் அப்படின்னா இது நம்முடைய வாழ்க்கையில் அப்ளை பண்ணி பார்க்கலாமா இல்லையா. பாருங்க, அப்படி அப்ளை பண்ணோம்னா தேவனோடு கூட நடக்கிற அனுபவத்தை என்ன பண்ணிக்கலாம், நாம பெற்றுக்கலாம்னு சொல்லி நம்ம பார்க்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு இவைகளை அப்படின்னு நிறைய தடவை அப்போ சொன்ன பேதுரு அந்த முதல் அதிகாரத்தில் எழுதியிருக்கார். எத்தனை தடவை எழுதியிருக்கார் சொல்லி நம்ம பார்க்கும்போது இவைகளை நீங்கள் செய்யாதிருந்தால், இவைகளை நீங்கள் செய்வீர்கள் ஆனால் இப்படின்னு எழுதியிருக்கிறது எங்க சொல்லி பார்க்கும்போது இந்த முதலாம் அதிகாரத்தில் 8 முதல் 15 வசனத்தில் நம்ம பார்க்கும்போது 5 முறை எழுதியிருக்கார். இவைகளை இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, விசுவாசத்தோட தைரியத்தோட பொறுமை சொல்லி நிறைய விஷயங்களை பார்த்தோம் இல்லையா. இவைகளை இல்லையா அன்புக்குரிய சகோதரர்களே, இவைகளை நீங்கள் செய்வீர்களானால் என்றும் இடர்வதில்லை. முக்கியமான பாயிண்ட் இல்லையா. அப்ப நம்ம பார்க்கிறோம், இவைகளை விட்டு என்ன பண்ணிடக்கூடாது, நம்ம தடம் மாறி என்ன பண்ணிடக்கூடாதுன்னா போயிடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, சிலர் தங்களுக்கு திருப்தியாகும் அளவில் அறிவை பெற்றுக்கொண்டு அதோட என்ன பண்ணிடுறாங்க, ஸ்டாப் பண்ணிடுறாங்க. போதும், நான் சபைக்கு வந்தால் போதும், தேவனுடைய திட்டங்களை குறித்து தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இதில் நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி கூட என்ன ஆகுதுன்னா நம்ம இருக்கிறோம் அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த குணங்களில் யாராவது குறையப்பட்டிருக்கிறோமா, இப்போ நம்ம பார்த்த பாயிண்ட்ல ஏதாவது நம்ம குறைப்பட்டிருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம குறைவுப்பட்டெல்லாம் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக நம்ம முன்னாடி இருந்தோம். எங்க பெயர் சபைகள் இருக்கும்போது எப்படி இருந்தோம், நம்முடைய கண்கள் குருடாக்கப்பட்டவர்களாக. நம்முடைய பாஸ்டர் சொன்னால் எதுனாலுமே கரெக்டாக தான் இருக்கும் இல்லையா. அப்படி ஒரு மனநிலையிலே இருந்து நம்ம இருந்தோம். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. நான் பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நிலைமையிலிருந்து வந்து சுத்திகரிக்கப்பட்டிருக்கோம். ஒரு ப்ராசஸ் நமக்குள்ள என்ன இருக்கு, போயிட்டு இருக்கு. அதை போயிட்டு இருந்த பின்னாடி இயேசுவே எனக்கு ரட்சகர் என்று விசுவாசித்து அவருக்காக நம்ம பாடுபடுற அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி இருந்தால் மட்டும் போதாது. நம்முடைய பழைய சுவாவங்கள் வந்து நம்ம மறுபடியும் என்ன ஆகத்தான் வேணும். அதை விட்டுட்டு மேலும் மேல் நம்ம வளர்ச்சி அடைய வேண்டியவர்களாக இருக்கும். ஏன்னா வளர்ச்சி இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர். அது மட்டும் இல்லை,
பாருங்க, இன்னொரு வசனம் கூட படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கலாம். 10ஆம் வசனத்திலிருந்தே படிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10 முதல். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்கதரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இந்த காலத்தை குறித்து கருத்தா என்ன பண்ணிருக்காங்களாமா இல்லையா? தீர்க்கதரிசிகள் நமக்காக என்ன பண்ணிருக்காங்க? எழுதி கொடுத்துருக்காங்க. தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவி கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறித்த போது இந்த காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும் காலத்தின் விசேஷம் என்னதென்பதையும். பார்த்தீங்களா? எந்த காலத்தின் விசேஷம்? விசேஷமான காலப்பகுதி இல்லையா? அதனாலதான் வெளிப்படுத்தின விசேஷத்துக்கு என்ன பேரு? விசேஷம், ஸ்பெஷல் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, வெளிப்படுத்தின விசேஷம். சில பேர் வெளிப்படுத்தின சுவிசேஷம் பாங்க, வெளிப்படுத்தின விசேஷம் இல்லையா? அதான் பேதுரு என்ன பண்றாருன்னா, இந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்று, ஸ்பெஷல் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, தொடர்ந்து படிங்க. தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவிக்காமல் இருந்து அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. எழுதுறவங்க ஆராய்ச்சி பண்ணி எழுதுனாங்க, அவங்களுக்கே தெரியும் இது எங்களுக்காக இல்லை, நாங்கள் எழுதி வைக்கிறதே யாருக்காகத்தான்? பின்னாடி ஒரு குரூப் ஆராய்ச்சி பண்ணி எங்களை குறித்து எழுதிட்டாங்கன்னு சொல்லி எழுதப்பட்ட விஷயத்துல ரொம்ப கவனமா என்ன பண்ணணுமாமா? இதெல்லாம் சொல்லிட்டு தான் 2வது அதிகாரத்தை என்ன பண்றாரு? அங்க எழுதுறதை வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர் இல்லையா? அப்ப பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. என்ன எழுதுனாங்களோ அதை கருத்தை ஆராய்ச்சி பண்ணி அப்போஸ்தலர்கள் மூலமாக எழுதப்பட்டு இல்லையா? பாருங்க, உங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வருகிறது. இதை நீங்க கடைப்பிடிக்கிறீங்களா இல்லையான்னு பார்க்கறதுக்கு யார் பார்த்துட்டு இருக்கிறதா? நம்மள தேவ தூதர்கள் உற்று பார்த்துருக்காங்க இல்லையா? தேவ தூதர்கள் பார்க்கிறாங்கன்னு எழுதல, உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையா இருக்கிறார். தேவ தூதரே ஆசையா இருக்காருன்னா இந்த காலத்துல விசேஷம் என்னன்னு தெரியாம உட்கார்ந்துருந்தா எப்படி இருக்கும்? விசேஷம் என்னன்னு தெரியாம நம்மளை பற்றி எழுதியிருக்காங்கன்னு சொல்லி தீர்க்க தரிசனத்தை நம்ம ஆராய்ச்சி பார்க்காம இருந்தா அது எப்படி இருக்கும்? தேவ தூதர்களுடைய பார்வை நமக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. அன்புக்குரிய சகோதரர் இல்லையா? உற்று பார்க்க ஆசையா இருக்கான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அன்புக்குரியவர்களே, இப்படி நம்ம இருக்கும்போது இந்த மாம்சத்திற்குரிய வாழ்க்கையை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொண்டு மாம்சத்திற்கின்றே நம்ம பிழைச்சோம்னா, ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது இந்த கூடாரம் தற்காலிகமானதுன்னு எழுதிட்டாங்க. யாரு? அப்போஸ்தலனாகிய பேதுரு. தற்காலிகமாக இந்த கூடாரத்தில் இருக்கிற கொஞ்ச நாளைக்கு இருக்கும், கொஞ்ச நாள் தங்கிறதுக்கான ஒரு இடமாக இந்த கூடாரத்தை தேவன் சரீரமாக நமக்கு ஆயத்தப்படுத்தி கொடுத்துட்டார். இதுக்குள்ளதான் புது சிருஷ்டி என்ன பண்ணியாகணும்? வளர்த்தாகணும். அப்ப இந்த கூடாரம் நமக்காக கொடுக்கப்பட்ட ஒரு டெம்பரவரி டென்ட். இதுக்குள்ள நம்ம இருக்கோம். இந்த கூடாரத்தை ரொம்ப ஏற்றி போட்டிட்டு இருக்கிறது இல்லையா? இதுக்கு என்னென்ன அலங்காரம் இல்லையா? தலையில முடியலன்னா விக்கு வைக்கிறது இல்லையா? கொஞ்சம் கருப்பா இருந்தால் கிரீம் போட்டுக்கிறது, பளபளப்பாக்கிக்கிறது, கருப்பா இருந்தால் சிவப்பாக்கிக்கிறது. யாரையோ பத்தி பேசலைங்க, யாரையோ பற்றியெல்லாம் பேசலை இல்லையா? பாருங்க, இந்த கூடாரத்துக்கு எப்படியெல்லாம் மகிமை தேடுறோம்னா எனக்கு பிடிச்ச ட்ரெஸ் இல்லையா? பாருங்க, இது எல்லாமே போட்டு அலங்கரித்து கொண்டாலும் கூட கொஞ்ச நாளைக்கு இதை விட்டு என்ன பண்ண வேண்டியதா இருக்கு? இப்ப என்ன அலங்காரம் நமக்கு தேணும்? மாம்சத்திற்கு அலங்காரம் தேவையில்லை, புது சிருஷ்டி தான் அலங்காரமா என்ன பண்ண? உள்ளத்தில் இருக்கிற குணம், உள்ளார்ந்த குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்கிற. இதையும் பேருக்கு தான் இருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, நம்முடைய சரீரமாக கூடாரத்து அந்த கூடாரத்தை மரணத்தின் போது நம்ம என்ன பண்ணிடுவோம்? விட்டுட்டு போயிடுவோம் மேலே இல்லையா? அப்படி போகும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, விசுவாசிகள் மரணத்தை கண்டு என்ன பண்ணக்கூடாது? பயப்படக்கூடாது. ஏன்னா இதுக்காகத்தான் நம்ம நிச்சயப்பட்டிருக்கோம். நம்முடைய மரணம் அப்படிங்கிறது இன்னொரு அடுத்த நிலைமைக்கு என்ன பண்ண போகுது? கடந்து போக போகுது. ஒரு திரையை மகாபிரதேசத்தை கடந்து போறோம் அப்படின்னா அது தேவனை என்ன பண்ண போறோம் இல்லையா? அது பாருங்க, அந்த மகாபரிசுத்தத்தை கடந்து போகும்போது தேவன் இருக்கிற வண்ணமா பார்க்கும்போது அன்புக்குரிய அந்த கூடாரத்தில் இருக்கக்கூடிய பெட்டி இல்லையா? அது பாருங்க, அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். அப்போ தேவனுடைய மகிமையை காண போற அந்த நிலைமையில இருக்கும்போது அந்த மரணம் அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமான நிலைமையா இருக்கும். ஏன்னு சொல்லி பார்த்தோம்னா, தேவனே இந்த நிமிஷத்துல என்னுடைய ஆவியை உடைய கையில் ஒப்படைக்கிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும்? மரணத்துக்குள்ளாக ரொம்ப சந்தோஷமா இருக்கிறோம். ஐயோ இதெல்லாம் இப்படி இருக்கே, லோத்தின் மனைவியை மாதிரி
இதெல்லாம் இன்னும் இருக்கு. இது எப்படி? இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா என் ஆட்டை விட்டுட்டு வந்துட்டேன், என் மாட்டை விட்டுட்டு வந்துட்டேன், என் கோழி இல்லையா, இதெல்லாம் செல்லமாக வளர்ப்பாங்க. சில பேர் அந்த விழா விட்டுட்டு ஊருக்கே வெளியே போக மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாம்சத்தின் கூடாரத்தை விட்டுட்டு நம்ம போகிறதுக்கு என்ன ஆகிடக்கூடாது, இந்த உலகத்தை திரும்பி பார்த்துடவே கூடாது அன்புக்குரிய சகோதரர்கள் இல்லையா. அப்போ அப்படி இருக்கிறவங்க அடுத்த நொடி பொழுதுல எங்க போயிடுவாங்க அப்படின்னா தேவனுடைய பிரசன்னத்துல என்ன ஆயிடுவாங்க, அங்க போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர்கள் இல்லையா. பாருங்க, இப்போ அப்போஸ்தலனாகிய பேதுருவை பொறுத்த மட்டும் சுவிசேஷ யுகத்தினுடைய முதலாவது தலைமுறையில் இருக்கிறார். அந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் இல்லையா. பாருங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா பரலோகத்தின் திறவுகோலை அவருக்கு என்ன பண்ணியிருக்கார், கொடுத்துருக்கார். ரொம்ப விசேஷம். அவர் சாதாரண ஆள் கிடையாது. பேதுரு மறுதளிச்சிருந்தாலும் கூட, இவரை எனக்கு தெரியாதுன்னு சொன்னாலும் கூட, தேவன் தெரிந்து கொண்ட முக்கியமான பாத்திரம். அதற்கு என்ன தெரியுமா, உள்ளாக இருக்கிற குணம் தான். கபடு இல்லாத குணலட்சணம், கபடு இல்லாத ஒரு தன்மை இல்லையா. ஆண்டவருக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு விசாரணை பண்ண இடத்துக்கே போயிட்டார். அங்கே மறுதளிச்சாலும் கூட அங்கே இருக்கிற சூழ்நிலைகள் அந்த மாதிரி, அது தேவன் அறிவார். பாருங்க, இயேசு கிறிஸ்துக்காக வாள் எடுத்து வெட்டக்கூடிய அந்த தைரியம், அவர் தான் தைரியமா இருக்கிற விசுவாசத்தோட உங்களுக்கு தைரியம் இருக்குன்னு வாள் எடுத்து வெட்டினவர் தான் சொல்ல முடியும் இல்லையா. அன்புக்குரிய சகோதரர்களே, பாருங்க, அப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, உறுதியான விசுவாசத்தை ஆரம்ப காலத்திலே தைரியத்தோடு இருக்குன்னு சொல்லி நடைமுறை வாழ்க்கையில என்ன பண்ணார், அவர் பண்ணி காமிச்சான்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரியவர் இல்லையா. அது மட்டும் இல்ல, நாங்கள் சொல்ற விஷயங்கள், எழுதுகிற காரியங்கள் போலியானது கிடையாது. நேரடியாக பார்த்து என்ன பண்ணியிருக்கோம் பாருங்க, மறுரூப மலையில் நாங்கள் பார்த்தோம் இல்லையா. மோசேயும் கூட யார், அவ்வளோதானா, எலியா இல்லையா. பாருங்க, 2 பேர் இருக்கிறாங்க. அந்த தரிசனத்தை அவங்க என்ன பண்றாங்கன்னா பார்க்குறாங்க. தரிசனத்தை பார்த்து கூட அவங்க சில காரியங்களை உறுதிப்படுத்துங்க. பாருங்க, நாங்கள் பார்த்தது யாருன்னா மாம்சத்தில் இருக்க இயேசு கிறிஸ்து மாத்திரம் இல்லை, மகிமையில் அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி பூமியில நாங்கள் இருக்கும்போதே என்ன பண்ணிட்டோம். அது சும்மா இல்லை, கண் கூட சாட்சியோட நம்ம என்ன பண்ணோம், நாங்கள் பார்த்தோன்னு சொல்லிட்டார். அது மட்டும் இல்ல, முடிவு பரியந்தம் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் அந்த மகிமை பங்கை நம்ம என்ன பண்ணலாம், பங்கடையெல்லாம் அப்படிங்கிறத கூட உறுதியான நம்பிக்கையாக நமக்கு என்ன பண்ணியிருக்காருன்னா கொடுத்துருக்கிறத நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர். அப்போ இந்த காட்சி, மறுரூபமலை காட்சியை பற்றி நம்ம பார்க்கும்போது அது முக்கியமான ஒரு பதிவாக அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஏன் சொல்லி நம்ம பார்க்கும்போது, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மத்தேயுல நம்ம படிக்கும்போது அன்புக்குரிய சகோதரரை 16ஆம் அதிகாரத்தில் நம்ம படிக்கும்போது எடுக்க வேண்டாம். அப்போ இந்த காரியத்தை குறித்து, இந்த தரிசனத்தை குறித்து யாருக்கும் என்ன பண்ண வேண்டாம், சொல்ல வேண்டாம்னு சொன்னதை இங்கே அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன பண்ணிட்டார், அப்போதான் சொல்ல வேண்டாம், ஆனால் இப்போ என்ன பண்ணலாம், சொல்லலாம் அப்படிங்கிறத கருத்தா தெரிஞ்சுட்டு என்ன பண்ணிட்டாருன்னா தன்னுடைய நிருபத்தில் என்ன பண்ணிட்டாருன்னு எழுதிட்டார் இல்லையா. பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த தரிசனத்தை அவர் பார்த்தாலும் கூட அந்த தரிசனம் மட்டுமில்லை, அதிக உறுதியான தீர்க்க தரிசனம் நமக்கு உண்டுங்கிறத என்ன பண்ணிட்டாரு. ஏன்னா அந்த தரிசனத்தை பார்க்கறது முக்கியம் இல்லை, அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் தேவனுடைய வார்த்தைகளை அதிக முக்கியத்துவம் உறுதியும் என்ன பண்ணிடலாம், அதை பெற்றிருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்கள் அந்த தீர்க்க தரிசனத்தை மட்டும் விடாமல் என்ன பண்ணிக்கோங்க, பிடிச்சுக்கோங்க. காலக்கணக்கே இல்லை, நிலனும் பொருளும் இல்லை, தீர்க்க தரிசனத்தை என்ன பண்ணிக்கோங்க, விடாம பிடிச்சுக்கோங்க அன்புக்குரிய சகோதரர் இல்லையா. பாருங்க, இங்க என்ன பண்ணிக்கா சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இது எல்லாம் பெற்றுக்கொள்கிற நம்ம இருக்கிற காலப்பகுதியில் சில விஷயங்களை உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக. எப்படி அப்படின்னா, யாராவது ஒருத்தர் ஒன்று சொல்லிட்டார், யாராவது ஒன்று எழுதிட்டார்னு சொல்லி அப்படியே நம்பிட்டு போகக்கூடாது, அப்படியே கேட்டு அதான் சரின்னு என்ன பண்ணிக்க கூடாது, போகக்கூடாது. ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நாம் அந்த கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையினால் நிரூபிக்கப்பட்ட பின்னே அவைகளை என்ன பண்ணணுமா, ஏற்றுக்கொள்ளணும். ஏன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, சில பேர் என்ன வேணாலும் பேசலாம் இல்லையா. நீதிக்கும் அன்புக்கும் என்ன வித்தியாசம் இல்லாமல் பேசலாம், ஆனால் அது கரெக்ட் தானா அப்படிங்கிறத என்ன பண்ணி ஆகணும், நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். அப்படி ஆராய்ச்சி பண்ணதான் பெரியப்பட்டனத்தை. அப்படி ஆராய்ச்சி பண்ணாம எதுனாலும் சரிதான், அன்பு 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 பார்க்கு நீதியை விட்டுட்டோம் அப்படின்னா அது என்ன ஆயிரும், பிரயோஜனமே இல்லை. இந்த அன்பு எங்கெல்லாம் இருக்கு, பேர் சபையில் இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆரம்ப கால பகுதியில் பேர் சபைகளுக்கு போகும்போது, புதிய சபைகளுக்கு போகும்போது, கடைசியில் ஆராதனை முடிஞ்ச உடனே எல்லாரும் புதிதாக இருக்கிற என்னை ஒரு சகோதரனை என்ன பண்ணிக்குவாங்கன்னா சூழ்ந்துக்குவாங்க. எல்லாரும் உட்காந்து என்ன எங்கே இருக்கிறீங்க, என்ன ஏது, எங்கே வந்தீங்க, உங்களை 1 வாரம் 2 வாரமாக இங்கே பார்க்குறோமே, நீங்கள் யார் இல்லையா. ஒரு அன்போடு போடுவாங்க. இந்த அன்புக்கு என்ன இருக்குது, ஒரு வேல்யூ இருக்குது
இந்த அன்பை நம்ம சாதாரணமாக எடை போட முடியாது. அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இந்த அன்பு மட்டும் போதுமா அப்படின்னா அந்த இடத்துல மட்டும்தான் அதுக்கு அடுத்தால பார்க்கும்போது நீதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா நீதியும் நியாயமும் அவருடைய சிங்காசனத்தினுடைய ஆதாரம் ரொம்ப முக்கியம். இங்க அன்பை கொண்டு வைக்கல. அன்பு எல்லாருக்குமே என்ன பண்ணியிருக்கு, கொடுத்துருக்கு. அது ஒருத்தர் குறைய இருக்கும், ஒருத்தருக்கு கூட இருக்கும். அது எல்லாத்துலையும் இருக்கக்கூடிய தன்மைகள். ஏன்னா தேவன் மனிதனை படைக்கும் போது அவருடைய சாயலும் அவருடைய ரூபமாக என்ன பண்ணிட்டார், படைச்சதுனால இந்த அன்பு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்கும் இல்லையா. சில பேர் அன்பை மறைக்கலாம். ஆனால் நீதி அப்படிங்கிற விஷயத்த நம்ம எல்லாரும் கண்டிப்பாக என்ன பண்ணி ஆகணும் இல்லையா, அதை கடைபிடிச்சு ஆகணும். நீதியை மட்டும் கடைபிடிக்கல அப்படின்னா என்ன ஆயிரும் அப்படின்னா அதுக்கு ஏதேனும் தொட்டு தான் நமக்கு என்னவா இருக்கு, பாடமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் சில விஷயங்கள் நம்ம கவனிக்கலாம். தவறுக்கும் உண்மைக்கும் உள்ள வித்தியாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா சில போதனைகளுடைய ஆராய்ச்சி கண்டிப்பாக நமக்கு வேணும். அதே சமயத்தில் வேத வாக்கியங்களுடைய ஆராய்ச்சி நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா அங்கே தேவைப்படுதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, எந்த ஒரு விஷயத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறதுனாலும் சரி இல்லையா, அது ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, தேர்ந்தெடுக்க. உதாரணத்திற்கு போதகர்களை தேர்ந்தெடுக்கிறது, மூப்பர்களை தேர்ந்தெடுக்கிறது, இந்த விஷயத்தில் கூட முக்கியமாக நம்ம கவனமாக இல்லை அப்படின்னா நம்ம என்ன ஆயிடுவோம், ஏமாந்துரும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒருவர் கூறும் சத்தியம் வசனங்களோடு இசைந்திருந்தால் மட்டும் போதாது. வசனத்தோடு இசைந்திருந்தால் மட்டும் போதாது, அவருடைய வாழ்க்கையிலும் அது இருக்குதா அப்படிங்கிறது என்ன பண்ணி ஆகணும், நம்ம கண்டிப்பாக அதை பார்த்தாகணும். அதே சமயத்தில் அப்போஸ்தலருடைய உபதேசம் அதை சப்போர்ட் பண்ணுதா, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் பெற்றுக்கொண்ட சத்தியம் அப்படிங்கிறது எல்லா விஷயத்திலும் முரண்பாடு இல்லாமல் இருக்கணும். முரண்பாடு எங்கேயாவது இருந்ததுன்னா வேற சத்தியம் இருக்குன்னு அர்த்தம் இல்லையா. அதனால ரொம்ப கவனமாக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா வேத வாக்கியங்களை ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதே சமயத்தில் இன்னும் பார்க்கும்போது இவர்கள் முழுமையாக வேத படிப்புகளை ஆதிக்கம் கொள்ளாதபடிக்கு அறிந்த சத்தியங்களை தெளிவாக எடுத்து கூற ஆற்றல் உள்ளவர்களாக இப்போ குழப்பிட்டு போயிடக்கூடாது. அந்த காலக்கணக்கு போட்டேன், இந்த காலக்கணக்கு போட்டேன், இந்த நிழலும் பொருளும் போட்டேன், இதில் முடிவு எட்டலை, அல்லது இது சரியா இல்லை, அல்லது நான் நினைக்கிறேன், இப்படிலாம் சொல்லி ஒரு தெளிவற்ற நிலைக்கு என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. அதே சமயத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய சத்தியத்தை ஏதாவது தெளிவான விஷயம் புலப்படலை அப்படின்னா அதை நின்றக்கூடாது. என்ன பண்ணியாகணும், அதை கண்டிப்பாக அதை மறுபடியும் படித்து வேற எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் இருக்குன்னு பார்த்து அதை பற்றி எங்கேயாவது நம்ம மூத்த சகோதரர் எழுதிக்காரங்க பார்த்து ஒரு தெளிவடைந்த நிலையில் இருக்கணுமே தவிர நம்ம என்ன ஆயிடக்கூடாதுன்னா அப்படியே சந்தேகத்தோடையே நம்முடைய வாழ்க்கை என்ன பண்ணக்கூடாது, கடக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, கள்ள போதகளையும் உபதேசங்களையும் கொண்டு என்ன பண்ணியிருக்காருன்னா பேசியிருக்காரு 2ஆம் அதிகாரத்தில் இல்லையா. அப்படி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல் நம்ம படித்தோம் அப்படின்னா அதை கொஞ்சம் படிக்கலாம். 1 கொரிந்தியர் 6 8ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை இங்கே யார் இருக்காங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உலகத்தில் இருக்கிற துன்மார்க்கன் இல்லையா. இங்க நம்ம பார்த்த 2ஆம் அதிகாரத்தில் கள்ளத்தீர்க்க தரிசிகள் தன்னங்களுக்குள்ளே இருந்தார்கள், உங்களுக்குள்ளும் கள்ளப்போதர்கள் இருப்பார்கள் சொல்லி 2ஆம் அதிகாரத்தை அங்கே ஆரம்பிக்கிறார். வசனம் படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரர்களுக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், வேசி மார்க்கத்தாரும் விபச்சாரக்காரும் சுயப்புணர்ச்சிக்காரும் தேவனுடைய ராஜ்யத்தை என்ன பண்றதில்லை, சுதந்திரத்தில் அப்படின்னா சில கள்ள போதர்கள் இயேசுவின் ரத்தத்தை கூட என்ன பண்ணிடுவாங்களாமா, தங்களுக்கு கிரயத்தை கொண்ட ஆண்டவரை என்ன பண்ணிடுவாங்க, மறுதளிச்சிருவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. பாருங்க, சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கிறவர்களாக இருப்பாங்க. அவங்களோட அன்பான வார்த்தைகளோ கனிவான வார்த்தைகளோ இருக்காது. அப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இவர்களிடத்தில் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது ரொம்ப எச்சரிப்பாக நம்ம இருக்கோம். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது எப்போது பேசினாலும் தவறான காரியங்கள் தான் பேசுவாங்க. சத்தியத்தை விட்டுட்டு வேற பேசுவாங்க, ரொம்ப நேரம் பேசுவாங்க. பிஸ்னஸ் பேசலாம், உலகத்தினுடைய காரியத்தை பேசலாம், உலகத்தினுடைய நடைமுறை அரசியல் காரணங்களை பேசலாம். இது நமக்கு உண்டான காரியமே கிடையாது அன்புக்குரியவர்களே. இப்படி அதிகமாக யார் பேசுகிறாங்களோ இவங்களோட என்ன பண்ணக்கூடாது, கலந்திருக்கவே கூடாது. ஏன்னா இவங்களும் எந்த லிஸ்ட்டில் வருவாங்க தெரியுமா? இப்போ 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் படித்தோம் இல்லையா, அந்த லிஸ்ட்லையும் அப்போஸ்தலனாகிய பேதுரு 2ஆம் அதிகாரத்தில் எழுதுகிற லிஸ்ட்லையும் என்ன பண்ணிடுவாங்க,
வந்துடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் இல்லையா. அடுத்து நம்ம பார்க்கிறோம் நிறைய காரியங்களை குறித்து அங்கே வச்சிருந்தார். ஒன்று என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதலாம் உலகத்துல கெட்டு போன தேவ தூதர்கள், பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்பி விடாமல் அந்தகார சங்கினால கெட்டு அவங்களை என்ன பண்ணியிருக்கார், அடைச்சு வச்சிருக்காரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, நாம் இந்த மாதிரி காரியத்துல விழாம இருக்கணும்னா, இந்த உலகத்துடைய சூழ்நிலையில் நம்ம விழாம இருக்கணும்னா ரெண்டு முக்கியமான காரியத்தை பத்தி பேசுறாரு. ஒண்ணு, உபதேசத்தில் நம்ம தவறிடுவோம், அல்லது நம்முடைய பழக்க வழக்கத்தில் நம்ம தவறிடுவோம். அன்றாட பழக்க வழக்கம் இருக்கு இல்லையா, இந்த பழக்க வழக்கத்தில் தவறிடுவோம். சில பேர் பார்த்தீங்கன்னா சில விஷயங்களுக்கு அடிக்ட் ஆயிடுவாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே அதுதான் இல்லையா, சாயங்காலமான நைட்டு அது இல்லாமல் தூங்க முடியாது அவங்களால. இப்படி ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிக்ட் ஆகிட்டோம்னு வைங்களேன், அதை பற்றியே பார்ப்போம். அது இருக்கா, அது சாயங்காலம் 4 மணிக்கு நமக்கு வேணுமே, அது இருக்குமா, காலையில் விடிஞ்சா இதை செய்யணுமே, இது இருக்கா. சில இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாதுன்னு சொல்கிறோமோ அதுதான் பழக்கம். அந்த பழக்க வழக்கத்துக்கு நம்ம என்ன ஆகிடக்கூடாது, அடிக்ட் ஆகிடக்கூடாது. அப்படி அடிக்ட் ஆகிட்டு அப்படின்னா ஒருவேளை சத்தியத்தை விட்டே தூரமாக போகக்கூடிய நிலைமை கூட என்ன ஆயிரும், வந்துடும் சொல்லி நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சொல்றோம் பாருங்க, இப்படி போய் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உபதேசங்களிலும் பழக்க வழக்கங்களும் தவிர மொத்தத்தில் இக்காலத்து சத்தியத்தை பொறுத்தவரையில் முழுமையான இருளுக்குள்ள போய் கடைசியில் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக மட்டும் என்ன பண்ண, அதை மட்டும் அவங்களால என்ன பண்ண முடியாது, விட முடியாது. ஏன் தெரியுமா, அது ரத்தத்திலேயே ஊறிடும். ஏன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம கேட்ட சத்தியம் உள்ளுக்குள்ள போய் ரத்தத்திலே ஊறிடும். ஊறினதுனால பழக்க வழக்கத்தினாலும் தவறான உபதேசத்தினால வெளியே போனவங்க முற்றிலுமாக அவங்களால கைவிடவும் முடியாது, அதே சமயத்தில் ஆண்டவரை நேசிக்காமல் இருக்கவும் முடியாது. இது இக்கட்டான ஒரு நிலைக்கு என்ன பண்ணிடுவாங்க, போயிடுவாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ பாவம் செய்த தூதர்களை பற்றி பேசுகிறார், அடுத்து பிலேயாமுடைய தவறை பற்றி பேசுகிறார். அடுத்து நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே பாருங்க, எப்படி ரெண்டு விஷயங்கள் நம்ம பார்க்கும்போது, பாவம் செய்த தூதர்கள் தேவன் நம்பி அனுப்பிச்சார். அதே மாதிரி இந்த பொறுப்புகளை இந்த ஊழியத்தில் தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்கு நம்மளை நம்பி கொடுத்துருக்காரு. இதை கலப்படமாக்கிடக்கூடாது, தவறாக்கிடக்கூடாது இல்லையா. அங்கே என்னாச்சு, முதலாம் உலகத்தில் ஸ்திரீகள் எப்படி இருக்காங்களம்மா, சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு. சில விஷயங்கள் நமக்கு அழகா இருக்கும் இந்த உலகத்துல, சபையில இதோடு சேர்ந்து தேவனுடைய சித்தத்தை விட்டுட்டு கலப்படமாக்கிடக்கூடாது. அப்படி மாத்தினோம்னா அங்க தேவ தூதர்களுக்கும் மனுஷருக்கும் பிறந்த ராட்சதர்களா மாறிட்டாங்க. இங்க இந்த ரெண்டுக்கும் பிறக்கக்கூடிய குழந்தை நிச்சயமா புது சிருஷ்டியா இருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. அன்புக்குரியவர்களே, இதனால ஜலப்பிரளயத்துக்கு முன் பாவம் செய்த தூதர்களை என்ன வச்சிட்டார், பாடம். அடுத்து சோதோம் குமார பட்டணம் இல்லையா, பாதிக்கப்பட்ட லோத்தை என்ன பண்ணிட்டார், தனியா பிரிச்சுட்டார். அந்த லோத், அந்த சோதோம் குமார பட்டணம் எரிக்கப்பட்டதுக்கு எதற்கு அடையாளம்னா பார்க்கும்போது அன்புக்குரிய சார், இந்த உலகத்தினுடைய முடிவுக்கு அடையாளமா இருக்கு. அந்த கடைசி காலத்துல தேவனுடைய பிள்ளைகளை எப்படி கையை பிடிச்சு இழுத்துக்கொண்டு வெளியே கொண்டு விடுறார் இல்லையா. அதே சமயத்தில் அந்த உலகத்தினுடைய சோதோம் குமாரனுடைய நிகழ்வை பார்த்தீங்க அப்படின்னா எதை செய்யவும் தயங்க மாட்டாங்க இல்லையா. கதவை தட்டுறது, சுற்றி வர்றது இல்லையா, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் அந்த கடைசி காலத்தில் இருக்கும். அப்படி இருக்கிறதுக்கு எப்படி சொல்லி பார்த்தோம்னா இன்னும் கொஞ்ச நாள் அக்கினி பற்றி போகுது. அந்த பற்றியதுக்கு முன்னாடி நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னா, கொடூரமான பாவங்கள் அந்த உலகத்தில் சோதம் குமாரன் என்ன ஆயிடுச்சு, அதிகமாக இருந்துச்சு. சட்டம் அதாவது பிரசங்கிக்கவே கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் என்ன ஆயிடுச்சுன்னா அங்கே இருந்து வைப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்து தேவன் என்ன பண்றாரா, லோத்தையும் லோத்தின் குடும்பத்தை பிடிச்சு கையை பிடிச்சு என்ன பண்றார், லோத்து தாமதிக்கிறார். நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லோத்துக்கு மட்டும்தான் தாமதிச்சாரா, சோதம் குமாரர் தாமதிச்சது அவர் மட்டும்தான். இன்னைக்கு உலகத்தில் அழிய போற அந்த உலகத்துல நம்ம கூட தேவன் எதிர்பார்க்கிற ஸ்பீடில் என்ன பண்றது இல்லை, போறதே இல்லை இல்லையா. பார்த்துக்கலாம், சில சமயத்தில் ஊழியத்துக்கு கூட சில பேர் வர்றது கிடையாது. இந்த ஊழியத்தை சீக்கிரமா செய்து முடிச்சு இந்த யுகத்தை முடிக்கிறதுக்கு போராட்டம் அப்படிங்கிறது சில பேர்கிட்ட கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஒரு உத்வேகமான ஓட்டம் இருந்தால் மட்டுமே தான் என்ன முடிச்சு சொல்லி நம்ம பார்த்தோம்னா அந்த லோத்தை பிடிச்சி இழுத்து விடாது இல்லையா. அந்த மாதிரி ஒரு நிலைமைக்குள்ள நம்ம தூரத்தில் நின்று பார்க்கலாம். இந்த பட்டணம் எரிகிறத லோத்து பார்த்த மாதிரி நாம கூட இந்த உலகத்தின் அழிவை என்ன பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, தரிசனங்கள்ல பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல பற்றி எரிய போதும் அவருடைய கோபம். இந்த உலகத்தினுடைய நிகழ்வுகள்லாம் ரொம்ப மோசமாய் போயிட்டு இருக்கிறத குறுகிய காலத்துல கண்ணில் பார்த்துட்டே இருக்கிறோம். லோத்து எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி. ஆனா விட்டு வர முடியாதவங்க லோத்தின் மனைவியா இருந்து உப்பு தூணா திரள் கூட்டமா போயிட்டாங்க.
அன்புக்குரிய சகோதரர்களே, அழிஞ்சு போனாங்க எல்லாருமே. சோதம் குமரால அக்கினி பத்தி எரிஞ்சதை நம்ம பார்க்கிறோம். அந்த நிகழ்வுக்குள்ள இல்லாம, இரண்டாம் மரணத்துக்குள்ள போகாம தேவன் கொடுத்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்திக்கணும் அன்புக்குரியவர்கள். அடுத்து பிலேயாமின் பாவத்தை குறித்து சொல்லுங்க. பிலேயாமின் பாவம் எப்படிப்பட்டதுன்னா பொருளாசை. அந்த பொருளாசை உலகத்துல சம்பாதிக்கிற பொருளாசையை பற்றி பேசல, தேவனால் கிடைக்கல. தீர்க்க தரிசனம் சொல்றதுனால கிடைக்கக்கூடிய ஒரு லாபத்தை பத்தி என்ன பண்ணியிருக்காங்க, பிலேயாமின் பாவம் இருக்கிறத பத்தி என்ன பண்ணிருக்குன்னா அங்க பேசுறத நம்ம பார்க்கிறோம். இந்த 3 காரியங்கள் நமக்குள்ள என்ன பண்ணக்கூடாதாமா, இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டார் அன்புக்குரிய சகோதரர் சொல்லி. அப்படி பார்க்கும்போது அன்புக்குரியவர்களே, இது நம்மை வீழ்ச்சி அடைய செஞ்சிடும் இல்லையா? அப்ப பாருங்க, பாவம் செய்த தூதருடைய நிலைமை, பிலேயாமின் பாவம், சோதோகொமோரா பட்டணத்தில் இருந்த நிலை, இந்த 3மே 2ஆம் மரணத்திற்கு அடையாளமாக பேதுரு என்ன பண்ணியிருக்காருன்னா அங்க சொல்லக்கூடிய சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னா இந்த 3 விஷயத்துக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஒரு காமனான விஷயமே என்னன்னா இச்சை. இந்த இச்சை வழியாகத்தான் என்ன ஆகுதுன்னா இந்த 3 காரியம் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஸோ இந்த இச்சை சாதாரணமாக இல்லை, இது வழி வழியாகவே நடத்தப்பட்டு கடைசி நாட்கள்ல ரொம்ப அதிகமா என்ன இருக்கு அப்படின்னா இருக்கிறத நம்ம பார்க்கறோம் இல்லையா? அடுத்து இந்த உலகத்துல கடைசி காலத்துல விஞ்ஞான வளர்ச்சி இருக்கு இல்லையா? இந்த விஞ்ஞான வளர்ச்சியை நம்ம பார்க்கும்போது இதை பத்தியே ஆராய்ச்சி பண்றது. இந்த விஞ்ஞான வளர்ச்சி ஏன் இப்படி இருக்கு, இதுக்குள்ள போனா என்ன நடக்கும், அடுத்த ஸ்டேட்டஸ் என்ன, இதோடைய அடுத்த கட்டம் எப்படி இருக்கும், ஏஐ ஃபர்ஸ்ட் வந்திருக்கு, அடுத்த செகண்ட் எப்படி இருக்கும், இதுக்குள்ள போய் நோண்டி 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 பார்க்கறது. நமக்கு தேவை பவர் பாயிண்ட் போடுறதுக்கு ஏதாவது ஸ்லைடுக்கு ஏதாவது இருக்கா, அவ்வளோதான் தேவை நமக்கு இல்லையா? நம்ம பார்க்கல முடியாது, ஸ்லைட்ஸ்க்கு ஏதாவது இல்லை. அதை விட்டுட்டு தேவையில்லாத விஞ்ஞான வளர்ச்சிக்குள்ள போய் மூக்கு நுழைச்சிட்டு பாருங்க, அதை பற்றி ரகசியமாக ஆராய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லவே இல்லை. அதை மற்றவங்க செஞ்சு நமக்கு தருவாங்க. சில பேர் நமக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தேவன் வச்சிருக்காரு இல்லையா, அவங்க பார்த்துக்குவாங்க. அதெல்லாம் ஸோ இந்த நிலைமை நமக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஸோ சிறுமந்தையானவர்கள் கைப்பிடித்து இழுத்து வெளியே கொண்டு போய் நிறுத்த வேண்டியவர்களாக, எச்சரிக்கை பெற்றவர்களாக நம்ம இருக்கோம். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உலகம், மாம்சம், அடுத்து சாத்தான், இந்த 3ம் ஒன்றிணைந்து செயல்படும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இல்லையா? உலகம் எப்படி இருக்கும், ஈர்ப்புள்ளதா இருக்கும். மாம்சம் எப்படி இருக்கும், நாம நினைச்ச புது சிருஷ்டி நினைச்சதை செய்ய விடாம இருக்கும். சாத்தான் என்ன பண்ணுவான், 2ஐயும் வச்சு விளையாடிட்டு இருப்பான். 2ஐயும் வச்சு என்ன பண்ணிருப்பான், விளையாடிட்டு இருப்பான் இல்லையா? இதுக்கு நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா இனம் கொடுத்துடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, இதுல போராடுறதுக்கு நம்ம மாம்சத்துல இருந்து நம்மளா தனி மனிதனா போராட முடியுமா? தோத்து போயிடுவோம். தேவனுடைய ஆவி நமக்குள்ள நிலையா இருந்தால் மட்டுமே தான் இந்த போராட்டத்தில் நம்ம என்ன பண்ண முடியும்னா ஜெயிக்க முடியும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம் அன்புக்குரிய சகோதரர்களே. சரி, இதில் நம்ம எப்படி நம்ம ஜெயிக்கிறோம்? இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த சபையில், அதாவது பொதுவாக சபையில் எப்படி இருக்கு அப்படின்னா, மகிமையா நிறைய சத்தியங்களை வெளிப்படுத்துகிற சகோதரர்கள் இருக்கிறாங்க இல்லையா? இவங்களுக்கு இன்னைக்கு என்ன இல்லை, சப்ஜெக்ட் அப்படி தான் பிரதர் எழுதியிருக்காரு, நானா சொல்லலை. எத்தனை வருஷம் முன்னாடி இருந்தது தெரியுமா? 2014 இருந்தது. இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இல்லையா, எப்படின்னா இப்படி இருக்கிறவங்களே ஒரு மதிப்பு குறைந்தவர்களா இருக்கிறாங்களா? ஏன்னா அவர்கள் மேல நல்ல அபிப்பிராயம் ஏற்படுகிறது இல்லை. அதனால என்ன இருக்காங்களாமா, அவங்க எப்படி இருக்குன்னா மரியாதை பெற்றவர்களாக இல்லை. அதே சமயத்தில் இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே எப்படி இல்லை, அவர் மாம்சத்தில் வந்த போது எல்லாரும் அவரை ஏற்றுக்கிட்டாங்களா? இல்லை, நிறைய வகுப்பார் ஆப்போசிட்டா இருந்தாங்க. அதே மாதிரி நமக்கும் என்ன வரும், ஆப்போசிட்டான காரியங்கள் வரும். யார் யார் ஆப்போசிட்டா இருந்தாங்க இயேசு கிறிஸ்துவுக்கு? சதுசேயர், பரிசேயர், வேதப்பாரகர். அடுத்து இஸ்ரேல் ஜனங்கள்ல கொஞ்சம் பேர் இல்லையா, அப்போஸ்தலர் தவிர மீதி எல்லாருமே என்னதான் இருந்தாங்க. சில பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் அடையாளம் இருக்கிறதுக்காக வந்தாங்க, சில பேர் சாப்பிட்றதுக்காக வந்தாங்க, சில பேர் உபதேசம் கேட்கறதுக்காக வந்தாங்க. இது இல்லாம எதிர்க்கிற கூட்டமும் என்னாச்சு, இருக்கத்தான் செஞ்சிச்சு. அதே மாதிரி வேற யாரு, ரோமர்கள் இல்லையா? இப்படி நிறைய வகுப்பார் ஆண்டவருக்கு எதிரியாக இருந்தது. அப்ப எதிரியா இருக்கிறவங்களை பார்த்து நம்ம என்ன ஆயிடக்கூடாது, சோர்ந்து ஆண்டவருக்கு வந்த அதே நிலைமை நமக்கு என்ன இருக்கு வந்துருக்கு. நம்ம என்ன பண்ணலாம், நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கணும் இல்லையா? அப்படி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்போ நம்ம பார்க்குறோம், நீதியை நேசித்து துன்மார்க்கத்தை முற்றிலுமாக என்ன பண்ணோம் அப்படின்னா வெறுக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா அழைக்கப்பட்டிருக்கோம் அன்புக்குரியவர்களே இல்லையா? அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கடைசி அதிகாரத்தில் வந்துடலாம். கடைசி அதிகாரம் எழுதப்பட்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய 2ஆம் வருகை குறித்த தீர்க்க தரிசனங்களை குறித்து என்ன செய்யப்பட்டிருக்குன்னா அங்கே சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது உண்மையான சபையிலும் கூட வேதனையான சூழ்நிலைகள் சில சமயம் எழும்பும் போது பக்தியற்ற ஒரு நிலை வரும், ஒழுங்கற்ற ஒரு நிலை வரும். சபையில் மத்தியில் காணக்கூடிய ஒழுங்கினங்கள்
இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும். ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, எப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது முழுக்க முழுக்க சுயநலம். உள்ளுக்குள்ள என்ன இருக்கு? அந்த சுயநலம் தான் எல்லா பாவத்துக்குமே காரணம் இல்லையா? ஒரு மேன்மையான நிலைமைக்கு எட்டி செல்ல பார்க்கறது, முயற்சி பண்றது, இது எல்லாமே என்ன சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இதை பற்றி அவர் எழுதும்போது நீதியை வழிகள் அவர்கள் அறியாதிருந்தால் நலமாய் இருக்கும் அப்படி சொல்லி என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே சமயத்தில் இன்னைக்கு ஐக்கியத்தில் நிகழக்கூடிய அசிங்கமான உரையாடல்கள் இருக்கா? பேசிக்கிறாங்களா? உலகத்தில் பேசுறதோட மோசமா பேசிக்கிறாங்க இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படியெல்லாம் வார்த்தைகள் வருதுன்னு பாருங்க. கூமாப்பட்டிக்கு வாங்க, அடுத்து பார்த்தீங்கன்னா சோழி முடிச்சு சப்ஜெக்ட்லையும் பேசுறாங்க, வெளியும் பேசுகிறாங்க இல்லையா? இதெல்லாம் என்ன ஆவி இல்லையா? இதெல்லாம் சபையில இருக்கக்கூடாத ஆவி. அன்புக்குரிய சகோதரர்களே, சப்ஜெக்ட் என்ன பண்ணக்கூடாது? இவைகள்லாம் வரவே கூடாது. இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய மோசமான ஆவிகள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் யாருக்கு அதிக பாதிப்பை ஏற்படுத்தும்னா, ஏற்கனவே வளர்ந்துட்டு இருக்கிறவங்க இல்லை, முன்னாடி இருக்கிற சகோதரர்களுக்கு தெரியும், நிறைய கேட்டிருப்பாங்க, நிறைய அனுபவங்களை பெற்றிருப்பாங்க. யார் புதுசா வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு ரொம்ப இடம் தான். ஏன்னா இந்த சத்தியத்தை கேட்டு மகத்துவமா நினைச்சு பெருசா நினைச்சிட்டு வருவாங்க. உள்ள வந்து பார்த்தா உலகத்தினுடைய அத்தனை அசுத்தமும் வந்து பேசும்போது அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா, இதை நான் அங்க கூட கேட்கலையே, அங்க கூட இப்படி வரலையே, இப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லையே, அவங்க பரிசுத்தமான வார்த்தைகளை கேட்கிறாங்க, சத்தியம் இல்லைன்னு சொல்லி இங்க வந்தா நீங்க அதை விட மோசமான வார்த்தைகள் நீங்க இல்லையா? அன்புக்குரியவர்களே, அப்படி இன்னும் நம்ம பார்க்கும்போது யார் அதிகமா பாதிக்கப்படுவாங்கன்னா, பலவீனமா இருக்கிறவங்க பாதிக்கப்படுவாங்க இல்லையா? ரொம்ப பலவீனமா சில பேர் இருப்பாங்க, சபையில பல வகுப்பா இருப்பாங்க. அந்த பலவீனமா இருக்கிறவங்க என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா, ஓ இப்படி இங்க பேசலாம் போல தெரியுது, இதுதான் சரியோ அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு என்ன ஆயிரும்னா அவங்களும் அதுல என்ன ஆயிடுவாங்க, கடைசியில பேச்சு எப்படிதான் போயிடும் இல்லையா? அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப எச்சரிப்பான விஷயம். உலகத்தின் அசுத்தம் எதுவுமே பரிசுத்தத்தை கெடுக்கும் வகையில சபைகளுக்குள்ள வரவே கூடாது. இப்படிப்பட்ட ஆள்கள் நீங்க கவனமாக எச்சரிக்கையாக நீங்க என்ன பண்ண வேண்டியதா இருக்கு, கவனிக்க வேண்டியதா இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஏன்னா நம்முடைய சிந்தனைகள் மேலும் மேலும் சுத்திகரிக்கப்பட வேண்டியதா இருக்கு. ஒரு நிலைமையில் அப்படியே இருக்கிறதுக்காக நம்மளை என்ன பண்ணல, தேவன் கூப்பிடல. மேலும் மேலும் என்ன பண்ணிக்கோங்க, உங்களுடைய நீங்க பெற்றிருக்கிற அந்த புது சிந்தைய எந்த அசுத்தமும் தாக்காதபடிக்கு நீங்க சுத்திகரிச்சுக்கோங்க. அதே சமயத்துல பரிசுத்தமான கிரியையில அதிகமான ஈடுபடுவதற்கு நம்முடைய சிந்தைய அதிகமான நேரம் ஒதுக்கி என்ன பண்ணோம், அதுக்காக நம்ம பார்க்கணும் சொல்லி நம்ம பார்க்கிறோம் இல்லையா? பாருங்க, இப்படி இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கணும்னு சொல்லி மாம்சத்துல இந்த கூடாரத்துல இருக்கிறவரை நான் அதிகமா உங்களுக்கு நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன்னு இருக்கிறாங்க இல்லையா? அப்ப நினைப்பூட்ட ஆசைப்படுகிறேன் அப்படின்னா நாமளும் கூட அதே வழியை தான் என்ன பண்ணி ஆகணும், சில காரியங்களை வெளிப்படுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியவர்களே. அது மட்டும் இல்ல, இந்த யுகத்தின் முடிவுல நிறைய பரியாசக்காரர் வருவாங்க. இதை சொல்லியிருக்காரு 3ஆம் அதிகாரத்துல. பரியாசக்காரர் வந்து என்ன சொல்றாங்க, அவர் எங்க, அவர் ராஜ்யத்துல வந்திருக்காரு அப்படின்னா இதெல்லாம் எப்படி இருக்கு, இருக்கிற வண்ணமாக தானே இருக்கு, தீமைகள் அதிகமா இருக்கு இல்லையா? இது சொல்ல போனா பசுவும் கரடியும் என்ன பண்ணல, இன்னும் கூடி மேயலையே, இந்த அடையாளங்கள்லாம் எங்க, இன்னும் சில பேருக்குள்ள சந்தேகம் இருக்கு இல்லையா? அப்ப ராஜ்யத்துக்குள்ள நம்ம இருக்கிறோமா அப்படிங்கிற சந்தேகம் என்ன ஆயிரும், வந்துடும். அது பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட பிரிவினையான உபதேசத்தில் இருக்கிறவங்க அவங்க இன்னொருத்தரையும் சேர்த்து என்ன பண்ணிடுவாங்க, லேசா இந்த பாயிண்ட் வேற யாராவது பேசுறாங்கன்னு கேட்டுட்டு அந்த பாயிண்ட் கிடைக்கும் போது கரெக்டா அவங்களோட அட்டாச் ஆயிடும், குரூப்பாயிடுச்சு ஆயிடும். இப்போ என்ன ஆகுது, 2 பேரும் சேர்ந்து நல்ல காரியத்தை பேசுவாங்கன்னா சந்தேகத்தை ஒருத்தர் கேட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் அதை பற்றி பேசி சத்தியத்தை விட்டு என்ன ஆயிடுவாங்க, தூரம் போகிறதுக்கான வாய்ப்புகள் அங்கே இருக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சொல்லி நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை குறித்து இல்லையா, அவர் வந்திருக்கிறதை குறித்து பரியாசம் பண்ணி தன்னுடைய சொந்த விருப்பத்தை பின்பற்றுவார்கள் என்று என்ன பண்றார் சொல்றதை வந்து நம்ம பார்க்கிறோம் அன்புக்குரியது. ஆகவே முடிவு காலத்து ஜனங்களை நோவாவின் நாட்கள் இந்த ஜலப்பிரளயத்துக்கு ஒப்பிட்டு பேசுகிறார். நோவா வரக்கூடிய அந்த ஒரு அழிவை குறித்து பேசியுமே அந்த ஜனங்கள் என்ன பண்ணல, நிறைய பேர் பரியாசம் பண்ணாங்க அவரை. அதே மாதிரி பரியாசம் பண்ணக்கூடிய வகுப்பார் இங்க இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலையா? அப்படி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நாட்கள்ல நோவா
இருந்தது போல மனுஷகுமாரன் நாட்கள்ல எச்சரிப்பின் சத்தத்தை, நீதியை பிரசங்கிக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் எலியா வகுப்பார் இந்த பூமியில இப்ப என்ன ஆயிட்டு இருக்காங்க, இருந்துட்டு இருக்காங்க. அன்புக்குரியவர்களே, அப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, நோவாவின் நாட்கள்ல ஜனங்கள் துணிகரமாக அறியாமையில் விழுந்தது போல இந்த யுக முடிவிலும் எப்படி இருப்பாங்கன்னா இப்படிப்பட்ட பரியாசக்காரர் எழும்புவார்கள். அதே சமயத்தில் அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படிப்பட்ட வாக்குத்தத்தம் எங்கே, இனி எவ்வளவு நாள் ஆகும், இந்த காரியங்கள் நடந்தாச்சு, இதெல்லாம் எப்ப நிறைவேறும், இஸ்ரேல் அந்த காரியங்கள் நிறைவாகி சமாதானத்துக்குள்ள போயிட்டாங்களே, அப்படின்னா 83ஆம் சங்கீதம் எப்படி முடியும், அதுக்கு இன்னும் எவ்வளவு நாள் ஆகும், அப்படின்னா சபை முடிஞ்சுட்டா, இன்னும் சபை முடியறதுக்கு முன்னாடி உள்ள தீர்க்க தரிசனங்கள்லாம் என்னாச்சு, இப்படின்னு கேள்வி கேட்டு சத்தியத்துக்குள்ளே குழப்பத்தை என்ன பண்ணிடுவாங்க, உண்டாக்கிடுவாங்க. அன்புக்குரிய சகோதரர் இல்லையா, பாருங்க. அப்படி இருக்கும்போது கர்த்தருடைய நாள் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னா, திருடன் வருகிற விதமாய் வரும்னு சொல்லி எங்க தான் எழுதியிருக்கார், இந்த 3ஆம் அதிகாரத்தில் தான் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் வந்துட்ட காலப்பகுதியில் நம்ம இருக்கிறோம், அவர் வந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு அதிக உறுதியான தீர்க்க தரிசனங்கள் நமக்கு இருக்கு. எந்தவித சந்தேகமே நமக்குள்ள அதை என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாதுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஏன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, ஆவியில் ஜெனிப்பிக்கப்பட்ட பிள்ளைகள் பாபிலோன்ல இருந்து வெளியே வந்திருக்கிறோம் இல்லையா, மறுபடியும் குழப்பமான அந்த பாபிலோனுடைய ஆவி நமக்குள்ள என்ன பண்ணிடவே கூடாது, எப்பனாலும் கேட்டு அதை என்ன பண்ணிடணும் அப்படின்னா கிளியர் பண்ணிடணும்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அடுத்து நம்ம பார்க்கும்போது பூதங்கள் வெந்து உருகி போகும், பூமியும் அதில் உள்ள கிரியைகளும் எரிந்து என்ன ஆகும், அதாவது பார்த்தீங்கன்னா எரிந்து அழிந்து போகும். இதை கண் கூட பார்த்துட்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த நாட்கள்ல தான் இது சம்பவிக்கும் அப்படிங்கிறத அப்போஸ்தலனாகிய பேதுரு 2 பேர் என்ன பண்ணிருக்காங்க, 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல என்ன பண்ணிருக்காரு எழுதியிருக்காரு. அப்போ பூமியினுடைய எலிமெண்ட்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னா, அமைப்புகள் இல்லையா, என்னெல்லாம் அரசியல், சமுதாயம், மதம், பொருளாதாரம், இந்த எலிமெண்ட்ஸ் என்ன ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் கொஞ்சமா தன்னுடைய பலத்தை என்ன ஆகிட்டே இருக்கு, இழந்துட்டே இருக்கு. அப்படின்னா நெற்றியில் முத்திரை போட உள்ள எண்ணிக்கை என்ன ஆகிட்டே இருக்கு, கொஞ்சம் 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 அட்லீஸ்ட் பாயிண்ட் என்ன ஆயாச்சு, வந்தாச்சுன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்படி இருக்கும்போது பாருங்க, இந்த உலகத்தில் அரசியல்வாதிகள், பொதுநலத்தொண்டு செய்கிறவர்கள், மத தலைவர்கள் இன்னைக்கு உண்மையா இருக்கிறாங்களா, அவளை பத்தி எத்தனை விஷயங்கள் வெளியே வருது, தவறான காரியம் எத்தனை நடக்குது இல்லையா, இது எல்லாமே எரிந்து அழிந்து கொண்டிருக்கிற காலப்பகுதியில நம்ம இருக்கோன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். இப்ப நம்மளை பார்த்து என்ன சொல்றாருன்னா, நாம இந்த சத்தியத்துல வந்துட்டோம், இப்படிப்பட்ட எச்சரிக்கையை வந்துட்டோம், இந்த மாதிரி ஒரு காரியத்தை மட்டும் நம்ம என்ன செஞ்சிடவே கூடாது, காரியத்துக்குள்ள போயிடும். ஏன்னா அவங்க எல்லாம் வெக்கப்பட்டு போவாங்க ராஜ்யத்துல, ஐயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவாங்க, வெக்கப்பட்டு போயிடுவாங்க. ஆனா நாம வெக்கப்பட்டு போனா என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நமக்கு கொடுத்த அந்த அழைப்பையும் தெரிந்து கொள்வதும் என்ன பண்ணிட்டோம், உறுதிப்படுத்துற காலத்திலே இருந்து அதனுடைய முக்கியத்துவம் தெரியாம என்ன பண்ணிட்டோம், அது அசால்ட்டா என்ன பண்ணிட்டோம், பார்த்துட்டோம் இல்லையா. அப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, இப்படி இவைகள் எல்லாம் அழிந்து போகிறபடியினால், எது நம்முடைய மாம்சத்துடைய கூடாரம் அழிஞ்சு போகும், இந்த பூமியில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களும் என்ன ஆயிடும். ஏன்னா இந்த உலகத்துல ஒரே ஒரு விஷயம் தான் மாயை இல்லாது, 1,44,000 பேர் செலக்ஷன் இருக்கு இல்லையா, இதுவும் இஸ்ரேலை படிப்படியாக உயர்த்தக்கூடிய ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தை நிறைவேற்ற மட்டும்தான் இந்த பூமியில மாயை இல்லாத ஒரு விஷயம். இது எல்லாம் என்னதான், நம்ம எத்தனை காரியத்தை பார்க்கிறோம், இது எல்லாமே என்ன ஆயிரும், மாயையா அழிஞ்சு போற காரியம். இப்படி இருக்கும்போது அன்புக்குரியவர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியும் உள்ளவர்களா இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வைக்கிறேன். இதெல்லாம் பார்க்குறீங்கல்ல, கடைசி காலத்தில் உங்களுடைய அழைப்பை தெரிந்து கொள்ள நீங்கள் பார்த்துட்டீங்கல்ல, பாபிலோன்னு வந்துட்டீங்க இல்லையா, இந்த உலகம் எவ்வளவு மோசமாக இருக்கு, பூதங்கள் வெந்து உருகிறத கண்ணால் பார்த்துட்டு இருக்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, நீங்கள் எப்படிப்பட்ட பரிசுத்த நடக்கையும் தேவ பக்தியிலாக இருக்க வேண்டும். இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களுமாய் சமாதானத்தோட அவர் சன்னதியில் காணும்படிக்கு ஜாக்கிரதையாய். இதை பார்க்கறது யார் தான், பேதுரு வகுப்பார். அன்னைக்கு தரிசனத்தில் பார்த்து எழுதிட்டார் இல்லையா, அருமையான காரியம், நமக்கு பயங்கரமான எச்சரிக்கை இந்த புத்தகத்தில் இருக்கு இல்லையா. அப்ப தேவ பக்தியோடு கூட அதோடு கூட இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள் கரையற்றவர்களா ஆயிடக்கூடாது. ஞானஸ்நானத்தின் போது நமக்கு கொடுத்த நீதியின் வசனத்தை என்ன பண்ணிடக்கூடாது, கரை பட்டாலும் கூட ஜபத்தில் போய் அந்த கரையை என்ன பண்ணிடணும், அப்பவே நீக்கிட்டு நம்ம கரையற்றவர்களும் பிழையற்றவர்களுமா அந்த சன்னதியில வெட்கப்படாமல் நிற்கிறதுக்கு பாத்திராகும்படி நம்ம என்ன பண்ணிக்கணும், கிடைச்சிருக்கிற கொஞ்ச நாளை நம்ம என்ன பண்ணிக்கணும், இதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் சொல்லி நமக்கு எச்சரிக்கையான பாடத்தை நமக்கு 2 பேர்ல அப்போஸ்தலனாகிய பேதுரு நமக்கு கொடுக்கறத நம்ம பார்க்கலாம் தெரியுது. இந்த நாளில் கூட தேவன்
நமக்கு அவருடைய வார்த்தையாக, எச்சரிப்பாக இந்த கடைசி நாட்களில் தேவனுடைய பிள்ளைகளுக்கென்றே கொடுக்கப்பட்ட சத்தியத்தை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிற பிதாவாகிய தேவன். இதை பெற்றுக்கொண்ட நம்ம இவ்வளவு நேரம் அவருடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நடக்கிறதற்கு பாத்திரமுள்ள பிள்ளைகளாக மாற தேவன் கிருபை செய்வாராக. பொறுமையோடு கேட்ட உங்களை தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.